தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயம்னு கேட்டால், நமக்கு வரக்கூடிய ஒரு தொகை பணமாக இருக்கலாம், அல்லது நகையாக இருக்கலாம், அல்லது வீடு போன்ற அசையாத சொத்துக்களாக இருக்கலாம், வயல் போன்ற சொத்துக்களாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சொத்து நமக்கு கிடைத்தால் அதுக்கு ஒரு தடவை தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். ஒரு சொத்து எனக்கு 1 லட்ச ரூபா எனக்கு பணம் வந்துச்சுன்னு சொன்னால், நான் 2500 கொடுத்துட்டேன்னா 97,500 என்கிட்ட இருக்குது. அது 50 வருஷத்துக்கு என்கிட்ட இருந்தாலும் சரி, அதுக்கு நான் கொடுக்க தேவையில்லை. எனக்கு அந்த 1 லட்ச ரூபாய்க்கு உரிய ஜக்காத்தை நான் கொடுத்துட்டேன். எப்போ கொடுத்துட்டேனோ அதுக்குரிய கடமை நிறைவேறி விட்டது. அது தூய்மையாகி விட்டது. அந்த 1 லட்சம் என்ன 97,500 என் கைக்கு வரும் பொழுது தூய்மையான பணமாக மாறிவிட்டது. அழுக்கை கழித்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு நீ இன்னொரு தடவை கொடு, அதே 97,000 ரூபாய்க்கு அதில் 2%, அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு 2% கொடு என்று அதிகமான உலமாக்கள் சொல்கிறார்கள். மதுஹபுடைய எல்லா அறிஞர்களும் இதை சொல்கிறார்கள். அதே மாதிரி நகை இருக்குன்னு வைங்க, ஒரு 10 பவுன் நகை இருக்கிறது. அது இந்த வருடம் இன்னைக்கு ஜக்காத்து கொடுத்துட்டோம்னா அடுத்த குறித்து வச்சுக்கணுமா, எத்தனாம் தேதி கொடுத்த, ஜனவரி 1ஆம் தேதி கொடுத்தியா, அடுத்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு அதே நகைக்கு இன்னொரு தடவை கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே 2% கொடுத்துருப்போம், அது போக மிச்சம் இருக்கும்ல, அந்த மிச்சம் உள்ளதுக்கு மறுபடி கொடுக்கணும். சாவுற வரைக்கும் கொடுக்கணும். சாவுற வரைக்கும் அந்த நகை நம்மள்கிட்ட இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கணுங்கிறாங்க. அப்போ அந்த ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்த பிறகு மறுபடியும் கொடுக்கணும் என்பதைத்தான் நம்ம ஆய்வு செய்ய போகிறோம். இப்போ எந்த வகையில் நம்ம இந்த முடிவுக்கு வர்றோம், அவங்க என்ன ஆதாரம் வைக்கிறாங்க, யாரு ஒரு பொருளுக்கு திருப்பி கொடுத்து கொண்டிருக்கணுங்கிறாங்கல்ல, அவங்க வைக்கிற ஆதாரம் என்ன, நம்ம வைக்கிற ஆதாரம், 2 ஆதாரத்தின் அடிப்படையில் ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுக்கு வரணும். பொதுவாக குர்ஆன்ல ஹதீஸ்லையும் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜக்காத்து கொடுத்த பொருளுக்கு இன்னொரு தடவை கொடுங்கள் என்று ஒரு வசனம் இல்லை, ஒரு ஹதீஸ் இல்லை. முதலாவது விஷயம் என்னன்னா, ஜக்காத்து கொடுங்கள் என்று இருக்கே தவிர, நீங்கள் ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டால் அந்த பொருளுக்கு இன்னொரு தடவை கொடுங்கள், அல்ல வருஷம் அந்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய, நேரடியாக சொல்லக்கூடிய குர்ஆனோ ஹதீஸோ இருக்குதான்னு கேட்டால் இல்லவே இல்லை. பொதுவாக கொடுங்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பொதுவாக கொடுங்கள் என்று சொன்னால் எந்த மொழியில் சொன்னாலும் அதுக்கு என்ன அர்த்தம்? பொதுவாக என்ன செய்யணும்னா, உனக்கு 10,000 ரூபா வந்தால் நீங்கள் ஒரு 2,500 ரூபா கொடுங்கன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதுக்கு வருஷம் கொடுங்கன்னு அர்த்தம் வருமா? 10,000 ரூபா வந்துச்சுன்னா என்ன செய்யுங்க, 2,500 ரூபா கொடுத்துருங்கிறேன். அடுத்த நாளைக்கு வந்துக்கிட்டு இன்னைக்கு 2,500 ரூபா தாங்க, அதுக்கு அடுத்த நாளைக்கு வந்துக்கிட்டு இன்னைக்கு 2,000 ரூபா தாங்கன்னு கேட்கலாமா? 10,000 ரூபா வந்தால் கொடுக்கச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒரு டைம் போடாமல் சொன்னால் என்ன அர்த்தம்? ஒன்ஸ் தான் அர்த்தம். டைம் போட்டு சொன்னால் மாதம் நீ 2,500 ரூபா கொடுன்னா மாதம் கொடுக்கணும். வாரம் கொடுன்னு நான் சேர்த்து சொன்னால் வாரம் 2,500 ரூபா கொடுக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை 2,500 ரூபா கொடுன்னு சொன்னால் வருஷத்துக்கு ஒருக்கா கொடுக்கணும். அல்ல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுன்னு சொன்னால் அப்படி கொடுக்கணும். ஒன்றும் சொல்லாமல் எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கறது என்று சொல்லாமல் கொடு என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம் ஒரு தடவைன்னு அர்த்தம். ஜக்காத்து கொடுன்னு சொல்லியாச்சு, அது வருஷம்னு சொல்லலை, மாதம்னு சொல்லலை. உனக்கு பணம் வந்துச்சுன்னா அதில் 2% 40ல் ஒரு பங்கு ஜக்காத்து கொடுத்து விடுன்னு சொல்லியாச்சு. வந்துச்சு, கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. இதுதான் அதனுடைய அர்த்தமே. இதுக்கு ஆதாரமே தேடவே தேவையில்லை. உங்கள் பாஷையில், எங்கள் பாஷையில், உலகத்தினுடைய எந்த பாஷையில், எந்த மக்களுடைய வழக்கத்தில் இந்த வார்த்தை யூஸ் பண்ணினால் அதனுடைய அர்த்தம் என்னதான்? ஒரு தடவை கொடுத்தா அர்த்தம், எதை சொன்னாலும் சரி. அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால், நோன்பு வைக்கிறோம். நோன்பு வைங்கன்னு மொட்டையா அல்லாஹ் சொன்னான்னு வச்சுக்கணும் பேச்சுக்கு. நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும், ஒரு நோன்பு வச்சாலே போதும். நோன்பு தான் நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு நோன்பு வச்சாலே போதும். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லாமல் ரமலான் அடையும் போது வைங்கன்னு தான். அப்புறம் ரமலான் அடையும் போதெல்லாம் வைக்க வருஷம் நாங்கள் வந்துடுது. வெறுமனே நோன்பு வைங்கன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் வாழ்நாளில் ஒன்று வச்சா போதும். ஆனால் அல்லாஹ் நோன்பு கடமையாக்கும் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஃபமன் ஷஹித மின்குமுர் ஷஹர ஃபல்யசுமுஹு, யார் ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அந்த மாதத்தில் நோன்பு வைக்கட்டும்னு சொன்னால் ரமலான் மாதத்தை வருஷம் அடைவோம், வருஷம் வைக்குவோம். அப்போ அந்த ரமலான் மாதம் மட்டும் ஏன் வருஷம் வருதுன்னு கேட்டால் அப்படி சொல்லப்பட்டிருக்கல, மாதத்தை அடைவது தான் அதுக்கு எல்லையாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி தொழுகிறோம், தொழுங்கள்னு மட்டும் உங்களுக்கு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரே ஒரு லைஃப்பில் தொழுதா போதும். தொழுங்கன்னு தொழுதுட்டேன், மரத்தொழு சொல்லு, நீ தொழு சொன்ன தொழுதுட்டானே, எத்தனை வழிக்கு சொல்லு,
எத்தனை தடவை தொழுன்றா என்ன சரி விளக்கமாக சொல்லுன்னு கேட்போம். அப்போ தொழுகை மட்டும் நாம் எப்படி செய்கிறோம்? தினசரி ஒவ்வொரு நாளும் 5 வேளைன்னு ஹதீஸில் வருது. அல்ல அந்த தொழுகையை பற்றி வருமா என்ன வருது? வெறுமனே தொழுங்கன்னு வரல. குர்ஆனில் ஆத்து அகீமு சலாத்துன்னு பொதுவாக வருது. ஹதீஸில் ஹம்சு சலவாத்தின் கதபஹுன்னா, தினசரி அல்லாஹ் 5 தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். அப்போ தினசரி 5 தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் என்று ஹதீஸில் வர்றதுனால தொழுகையை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு நாளைக்கு 5 தடவை செய்கிறோம். இந்த 5 தடவைங்கிறதெல்லாம் சொல்லாமல் தொழுங்கள்னு மட்டும்தான் இருக்குன்னு வைங்க. ஒட்டுமொத்த குர்ஆனில் தொழுங்கள் இருக்குது, ஒட்டுமொத்த குர்ஆனில் ஹதீஸில் தொழுங்கள் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லை டெய்லி 5 வேளைன்னு அர்த்தம் வராது, தினசரி தொழுன்னு அர்த்தம் வராது. தொழ சொன்னால் தொழுதுட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ தொழுகையுடைய கட்டளை தினசரிங்கிற 5 வேளைன்னு வருது. நோம்புடைய கட்டளை ரமலான் மாசத்தை அடையும் போது என்று வருகிறது. இப்போ ஹஜ்ஜி செய்யுங்கன்னு வருது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், மனிஸ்ததா இலைஹி சபீலா ஒலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. யாருக்கு ஹஜ்ஜிக்கு செல்ல சக்தி பெற்று இருக்கிறீர்களோ அவர் மீது ஹஜ்ஜி கடமை. இதுக்கு என்ன அர்த்தம்? வருஷம் கடமை வருமா? இதில் யாருக்கு சக்தி இருக்குதோ அவங்களுக்கு இதில் என்ன செய்யலாம்ல? ஹஜ்ஜு மாதத்தை யார் அடைகிறீர்களோ அப்போல்லாம் கடமைனா வருஷம் செய்யணும். அல்லாஹ் எப்படி அதுக்கு வார்த்தையை போடுறான்னு கேட்டால், மனிஸ்தத்தா யாருக்கு சக்தி இருக்குதோ அவருக்கு ஹஜ்ஜி கடமை. ஒரு ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்துட்டான், மறுபடியும் சக்தி இருக்கு மறுபோன்னு கேட்க முடியுமா? நீ ஒரு கதை சொல்லியிருக்கிற, எத்தனை தடவை சொல்லலையே? ஒரு சக்தி இருந்தால் போக சொன்னேன், சக்தி இருந்துச்சு போயிட்டு வந்துட்டேன். மறுபடியும் எனக்கு சக்தி இருந்தாலும் அது போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அதை எடுத்துக்கொள்றோம். எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம். ஹஜ்ஜை தினசரின்னு யார் விளங்குறது இல்லையில, அல்ல வருஷம் விளங்குறோமா? வருஷம் ஹஜ்ஜுடைய நாட்கள் வருது, ஹஜ்ஜுடைய மாசங்கள் வருகிறது. வருடம் ஹஜ்ஜி செய்யுங்கள் என்று கூட நம்ம என்ன செய்யறோம்? யாருமே ஒருத்தர் கூட புரியல. ஏன் புரியல? அல்லாஹ் அந்த அப்படி சொல்ல பொதுவான வார்த்தையை கூட ஜக்காத்துக்கு சொன்ன மாதிரி தான் அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ஜுக்கு அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சஹாபாக்கள் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஐயுஹன் நாஸ், மக்களே, கது ஃபரலல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ, ஹஜ்ஜை அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான். ஃபஹஜ்ஜு, ஹஜ்ஜி செய்யுங்கள். ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், ஹஜ்ஜி செய்யுங்கள். இவ்வளவுதான் வாசகம். அப்போ இந்த வாசகத்தை கொண்டு என்ன அர்த்தம்? இல்லை வருஷம் வாரம் அர்த்தம் வராது. ஹஜ்ஜி செய்யுங்கள், அவ்வளவுதான். ஒருத்தர் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறாரு. இதே மாதிரி கேள்வி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் இப்படிலாம் புரியக்கூடாது, அழகா பதில் சொல்லி போடுறாங்க. ஒரு ஆள் கேட்கிறாரு, அதுக்குள்ள ஆமீன் யார சொல்லலாம், ஹஜ்ஜு செய்யுங்கன்னு சொல்றீங்களா, வருஷமா? அவர் கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் பொதுவாக ஹஜ்ஜு செய்யுங்கன்னு சொல்றாங்க. அந்த ஒரு மனிதர் எழுந்து கேள்வி கேட்கிறாரு, அதுக்குள்ள ஆமீன் யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை ஒவ்வொரு ஆண்டுமா நம்ம செய்யணும்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் பேசாம இருக்கிறாங்க. கேள்வி டேஞ்சர். ஒரு சொல்ல ஒரு செஞ்சுட்டு போக வேண்டியான 2 மறுபடியும் கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் ஆன்சர் பண்ணல. சில கேள்விகள் தப்பான கேள்வியா என்ன செய்ய மாட்டாங்க, பேசாம அலட்சியப்படுத்துவாங்க. அவர் ஒவ்வொரு வருஷமானு முதல் கேட்கிறார், சும்மாவே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஒவ்வொரு வருஷம் வாங்குறாரு, சும்மாவே இருக்கிறாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வருஷமானு கேட்கிறாரு. 3வது தடவை கேட்கிறாரு. 3வது தடவை கேட்டவுடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ ஒவ்வொரு வருஷமானு கேட்கிற, நான் ஆமாண்டா கடமையாகி போயிடும். நீ ஒவ்வொரு வருஷமானு கேட்டு நான் ஆமான்னு சொன்னேன்னு வையே, அப்ப நீ வருஷத்துக்கு குறிப்பிட்டோம்ல, ஒவ்வொரு வருஷம்னு சொல்லிவிட்டால் ஒவ்வொரு வருஷம் ஆகிவிடும். அதனால நான் என்ன செய்ய, நான் என்ன சொன்னோனோ அதோடு நிறுத்திக்கிறேங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தருணி மா தரக்துக்கும், நான் ஒன்றும் சொல்லாம பொதுவாக ஒன்றை சொன்னால் அதோடு என்னை விட்டு விடுங்கள். அதில் தொலைச்சிட்டு வருஷமா வாரமா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வேணா கேள்வி கேட்காதீங்க, அது தேவையற்றது. கொடுக்க சொன்ன ஜக்காத்து கொடுக்க சொன்னா கொடுங்க, அவ்வளவுதான். அது ஏன் வருஷமா வாரமானு கேட்குறீங்க? வருஷம்னு நாங்கள் சொல்ல மாட்டோமா? அதை மாசம்னு அதை நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோமா? அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, பதில் சொல்றாங்க. எப்படி? தருணி மா தரக்துக்கும், உங்களை நான் எப்படி விட்டு விடுகிறேனோ அப்படி என்னை விட்டு விடுங்க. நான் என்ன மாதிரி உங்களுக்கு சொல்லி விட்டு விடுகிறேனோ அப்படி என்னை விட்டுருங்க. என்னை குறைஞ்சு கேள்வி கேட்டு தேவையற்ற கேள்விகளை கேட்டு வருஷமான கேள்வி எல்லாம் தேவையற்றதுங்கிறாங்க. அந்த கேள்வி கேட்டுறாதீங்க. ஏன் முந்தைய சமுதாயம் நாசமா போனது அவ்வளவுதான். இதனால தான் இன்னமா ஹலக்க மண்கான கபுலக்கும் கசரத்தி சுவாலிகும், நபிமார்கள்ட்ட இந்த மாதிரி அதிகப்படியான கேள்வி கேட்டுத்தான் முந்தைய சமுதாயம் நாசமா போனார்கள். நபிமார்கள் ஒரு விஷயத்தை சொல்வார்களே ஆனால் அதோடு நிறுத்திக்கிறணும். ஒரு உதாரணமாக மூசா நபி சமுதாயத்துக்கு காலத்தில் ஒரு தடவை கொலை செஞ்சிருவாங்க. கொலையாளி யாருன்னு தெரியாது. மூசா நபிட்ட கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. நான் எப்படிப்பா கண்டுபிடிப்பேன் அவர் கேட்பார். அல்லாஹ்ட்ட துவா செய்வார். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், அந்த கொலையாளியை கண்டுபிடிக்க சொல்றதா இருந்தால் ஒரு மாட்டை அறுக்க சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். அவங்க என்ன செய்யணும், மாட்டை அறுக்க வேண்டியதானே, மாட்டை அறுங்கன்னு சொல்லணும். அவன் என்ன செய்யறான்னா கேள்வியாக கேட்குறான், என்ன மாடு, அதனுடைய கலர் என்ன,
அதனுடைய தரம் என்ன, இப்படி ஒன்றையா கேட்குறாங்க. சொல்ல சொல்ல என்ன கேட்கறதுக்கான நல்லா என்ன செய்யறேன்னா அந்த கண்டிஷனை கூட்டிக்கிட்டே போகிறான். ஒரு மாட்டு அருண்டவனை எந்த மாட்டாக இருந்தாலும் பஞ்சாயத்து முடிஞ்சு போயிருக்கும். ஒரு மாட்டை அருண்டவனை காளை மாட்டாக இருந்தாலும் சரிதான், பசு மாட்டாக இருந்தாலும் சரிதான், கருப்பு மாட்டாக இருந்தாலும் சரிதான், மஞ்சள் மாட்டாக இருந்தாலும் சரிதான், எந்த மாட்டாக இருந்தாலும் பிரச்சனை முடிஞ்சு. மாட்டு அருண்டு சொல்லியாச்சுல, அதோடு நிறுத்திக்கிற வேண்டியதானே. நிறுத்திக்கிறாம என்ன செய்கிறாங்கன்னா அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய வயசு என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ மஞ்சள் நிற மாடுன்னு இப்போ தேடுற கஷ்டமாக போகுதுல. எந்த மாட்டையாச்சும் இருக்கலாம்னா நிறைய மாடுகள் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட நிறம்னு சொல்லும்போது அந்த மாட்டோட எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கும். அதில் அதனுடைய தரம் என்னங்க ஒரு தரத்தை சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அப்புறம் இவங்க கேட்க ஒவ்வொரு கண்டிஷனாக சொல்லி அந்த மாதிரி மாடு கிடைக்கவே இல்லை. அப்படி அலைஞ்சி திரிஞ்சு ஒரு மாட்டை பிடிச்சிட்டு வந்து அறுத்தாங்க. மாக்காது எப்போன்னு செய்ய முடியாமல் அதை செஞ்சு முடிச்சாங்க. இதான் அதிகமாக கேள்வி கேட்குறது. உனக்கு சொல்கிறாங்க எந்த மாடுன்னு முதல்ல சொல்லியிருக்க மாட்டானா? மாட்டை அருண்டா எதுக்கு சொல்கிறான்? மாட்டை அறுத்துட்டு அந்த மாட்டினுடைய ஒரு இறைச்சி துண்டை எடுத்து இந்த கொல்லப்பட்டவன் மேலே போடுங்க, அவன் எழுந்து தன்னை கொன்ற ஆள் அவன் சொல்லிடுவான். அதுக்காக எல்லாம் அறுக்க சொல்கிறான். எதுக்கு மாட்டை அறுக்க சொல்கிறான்னு கேட்டால், அந்த மாட்டுடைய ஒரு இறைச்சி எடுத்து அந்த கொல்லப்பட்டு கிடப்பான்ல அவன் மேலே அடித்தோம்னு சொன்னால் அது அல்லாவுடைய அற்புதம். அந்த அற்புதத்தை கொண்டு நீங்கள் படித்தாலும் எந்திரிக்க மாட்டான். அடித்தோம் என்று சொன்னால் அவன் எழுந்து என்ன செய்வான், என்னை கொலை செஞ்சது இன்னார் தான் அப்படின்னு அவனை வச்சே சொல்ல வைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இதை செய்யறான். அவன் எந்த மாட்டை அறுத்திருந்தாலும் அது நடந்திருக்கும். ஆனால் அவன் என்ன செஞ்சான், என்கிட்ட கேள்விகளுக்கு அதிகமான கேள்விகளை கேட்டு சிரமத்தை தனக்கு தானே உண்டாக்கிட்டாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு வருஷமான ஹஜ்ஜு கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்க தேவையில்லாமல் கேட்க. ஜக்காத்து கொடுன்னு சொல்லியாச்சு, கொடுத்தாச்சுல மரம் என்ன, இந்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்க சொல்லியாச்சு. உனக்கு காசு வந்தால் ஜக்காத்து கொடுத்துட்ட மறையும் மறுபடியும் நான் கொடுக்கணுமா, இன்னொரு தடவை கொடுக்கணுமா, இன்னொரு தடவை எது கேட்குற, இன்னொரு தடவை கொடுக்கணும்னா நாங்கள் சொல்லியிருப்போம்ல. அதை அல்லாஹ் சொல்லியிருப்பாங்கல்ல, ரசூல் சொல்லியிருப்பாங்கல்ல, அல்லாஹ்வும் தூதர் தானே சொல்லியிருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு பதிலை இந்த ஹஜ் விஷயத்தில் என்ன செய்கிறது நம்ம சொல்கிறது. அதனால் அந்த ஹஜ்ஜு கணக்கை வச்சு நம்ம விளைவிக்கிறோம். இது ஒரு பாயிண்ட் ஆச்சா. அடுத்து பொதுவாக ஒரு ஜக்காத்தை சொன்னால் வருஷம் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அனைத்துக்கும் எடுக்கணும்ல. ஒரு புதையலுக்கு எவ்வளோ ஜக்காத்துன்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒஃபிர் ரிகாசி அல் ஹும்சு, புதையலுக்கு 1/5, அதாவது 20%. ஒரு புதையல் எடுத்தீங்கன்னு சொன்னால் 5/1 20%. இது நம்ம 2.5% கொடுக்குறோம். புதையல் எடுத்தீங்கன்னா என்ன செய்யணும், 1 லட்சத்துக்கு புதையல் கிடைச்சுன்னு சொன்னால் 20,000 ரூபா நீங்கள் என்ன செஞ்சிடணும், ஜக்காத்து கொடுத்துடணும் அப்படின்னு ஹதீஸில் 1499 புகாரி அதில் இருக்குது. இதுக்கு எல்லா அறிஞர்கள்ட்டையும் போய் வருஷமாக 20 கொடுக்கணும்னு கேளுங்க, ஒரு கதை அவ்வளோதான். ஏன் ஒரு கண்ணு சொல்கிறேன், அதுக்கு வருஷம் போடுங்களேன். புதையல் ஒருத்தன் எடுக்கிறான்னா 20% ஜக்காத்துன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அந்த 20% ஜக்காத்து நீங்கள் எப்படி விளைக்கிறீங்க? மொத்தத்திலே ஒரு தடவை விளைக்கிறீங்களா, வருஷம் ஒரு தடவையா? வருஷம் கிடையாது. அப்போ இவங்களே என்ன செய்யணும், இதுக்கு அப்படி சொல்லணுமா இல்லையா? புதையலுக்கு ஜக்காத் நீங்கள் புதையல் எடுத்தீர்களே ஆனால் வருஷம் 20%, 5 வருஷம் அதை காலி பண்ணி முடிச்சிருங்க. ஒன்றுலாம் போயிடும். 20% கொடுத்தா 5 வருஷத்துக்கு டோட்டலாக அவனுக்கு இல்லாமல் போயிடும். அப்படிங்கிற வந்துருமே அது கணக்கு பண்ணி என்ன செய்கிறாங்க, அதுக்கு கிடையாது. ஏன் அது கிடையாதுங்கிறீங்க? உங்கள் வாதப்படி சொல்கிறாங்க, இதுக்கும் சொல்ல வேண்டியதானே. இதுக்கும் வருஷம் கொடுக்கணும்னு சொல்ல வேண்டிய சொன்னால் சரியாக அவங்களுக்கே தெரியுது. 20% பெருசாக இருக்குது, வருஷம்னா சீக்கிரம் முடிஞ்சு போயிடும், அவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்படின்றத வைத்து கொண்டு தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதுக்கு மட்டும் இல்லைன்னு எதை வச்சு விதிகளுக்கு கொடுத்திய? பொதுவாக ஜக்காத்து கூட சொல்லியாச்சு. இது அதில் அடங்காதுன்னு எதை வச்சு எடுத்தாங்க? எதை வச்சு எடுக்கல, அவங்களா தான் எடுத்தாங்க. எந்த ஒரு தனி ஆதாரத்தை வச்சு எடுக்கலை. புதையலுக்கு 1/5, அது அவ்வளோதான் கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான். அது 2.5% கொடுத்தாலும் அவ்வளோதான் சொல்ல வேண்டியதானே. மற்ற பொருள்களுக்கு 2.5% சொல்லிட்டா 2.5 கொடுத்தா அவ்வளோதானே. மறை எதுக்கு நீங்கள் வருஷம் இழுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு சரியான பதில் உங்களால் சொல்ல முடியாது. இந்த கருத்து புகாரியில் 2355, 6912, 6913, 1499 4 இடத்துல இந்த ஹதீஸ் புகாரில் இருக்குது. புதையலுக்கு 20%. புதையலுக்கு 20% என்கிறதை பற்றி அறிஞர்கள்ட்ட கேட்டோம் என்றால் எல்லாரும் ஏகமானதாக என்ன செய்கிறாங்கன்னா, ஒன்ஸ் தான், அது ஒரு தடவை தான், என்னைக்கு எடுக்கிறோமோ அன்னைக்கு கொடுத்துட்டா போதும் அப்படிங்க. வருஷம் இதில் வரல. அதே மாதிரி சின்ன படைகளை ரசூல் அனுப்புவாங்க. படைகள் அனுப்பும்போது எதிரிகளோட யுத்தம் செய்வாங்க.
யுத்தம் செய்யும்போது எதிரிகளுடைய சொத்துக்களை வந்து ஜெயிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அந்த பொருள்களை நம்ம கைப்பற்றிக்கிறோம். எந்த ஒரு யுத்தம் நடந்தாலும் எதிரிகள் தோத்துட்டாங்கன்னு வைங்க, நம்ம ஜெயிச்சிட்டோன்னு வைங்க, அப்போ எதிரிகள் கொண்டு வந்த பொருள்கள் விட்டு சென்றவைகள் எல்லாம் அந்த இஸ்லாமிய படை என்ன செஞ்சிடும், எடுத்துக்கொள்ளும். அப்படி அனுப்பும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், அந்த மாதிரி யுத்தத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் 20% இங்கே கொண்டாந்து கொடுத்துடணும், 80% நீங்கள் பங்கு வச்சுக்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் கனிமத்துன்னு இதுக்கு பேர். கனிமத்து பொருள்களில் இருந்து நீங்கள் 20% வந்து இஸ்லாமிய அரசிட்ட கொண்டாந்து ஒப்படைக்கணும். நீங்கள் கலந்துகின்றீங்கள போரில், அதில் ஈடுபட்டவங்களுக்கு 80% பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு அந்த ஹதீஸில் வருது. இது புகாரில் 7556 வருது. 53வது ஹதீஸு 87, 523, 1398, 3095, 3510, 4368, 4369, 6179, 7266, 7566, 556 இவ்வளவு இடத்துலையும் இது வருது. எது புகாரில் ஒரு நூலில் இம்புட்ட இடத்துல இந்த ஹதீஸ் வருது. அதாவது கனிமத்து பொருள்களில் போரில் வெற்றி பெறும் பொழுது கிடைக்கக்கூடிய செல்வங்களில் நீங்கள் 20% கொடுக்க வேண்டும். வருஷம் வச்சிருந்து கொடுப்பாங்களா, ஒன்ஸ் கொடுப்பாங்களா? அது ஒரு தடவை தாங்கிறாங்க. 5ல் 1 கொடுக்கணும்னா கனிமத்து போரில் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க, ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்குது. 5ல் 1% 2 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. அடுத்த வருஷம் போயிட்டு இன்னொரு 1 லட்ச ரூபா தாங்க, அடுத்த வருஷம் போயிட்டு இன்னொரு 1 லட்ச ரூபா தாங்கன்னு கேட்க முடியுமா? அப்படிலாம் கேட்கக்கூடாதுங்கிறாங்க. யார்? எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ஒரு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான், மரம் வருஷம் வருது. அப்போ புதையலுக்கு ஒரு தடவைங்கிறாங்க, கனிமத்துக்கு சொல்லும் பொழுதும் ஒரு தடவைங்கிறாங்க. அந்த மாதிரி அது ஒரு விஷயமாச்சு. அடுத்து என்னன்னு கேட்டால், இந்த ஜக்காத்துடைய தத்துவமே என்ன, எதுக்காண்டு எல்லாம் கடமையாக்குனா? அப்போ இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற செய்தியை முன்னாடி நம்ம சொல்லி இருக்கிறோம். இப்னு அப்பாஸ் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த ஆயத்து இறங்கினவுன்னு முஸ்லீம்கள் யார் தங்கம் வெள்ளியை சேர்த்து வைத்து கொண்டு அல்லாவின் பாதையில் செலவிடாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது. அந்த தங்கம் வெள்ளியை எல்லாம் சூடாக்கப்பட்டு அதன் மூலம் அவருடைய விழாப்புறத்திலையும் முதுகலையும் நெற்றியிலையும் சூடு போடப்படும் என்ற ஒரு வசனம். அந்த வசனம் இறங்கினோன்னு எல்லாருக்கும் ஒரு அச்சம் ஏற்படுது. மாதிரி புதையல் சேர்த்து வச்சா அப்படி தண்டனை இருக்குன்னு. அப்போ உமர் போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து விளக்கம் கேட்குறாரு. அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த மாதிரி அல்லாஹ் வந்து இப்படி செஞ்சுட்டு சொல்லியிருக்கிறானே, கடுமையான தண்டனைங்கிறானே, அப்போ சேர்த்து வச்சாலே தண்டனையா அப்படின்னு கேட்குறாரு. இதன் முன்னாடி ஒருக்க விளக்கியிருக்கோம், இந்த ஹதீஸை முதனாலே சொல்லியிருக்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இன்னல்லாஹ் லம் யஃப்ரிது ஸகாத்த லில்லாஹி தய்யிப மா பக்கி மின் அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஜக்காத்தை எதுக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்று கேட்டால், உங்களுடைய செல்வங்களை தூய்மைப்படுத்துவதற்கு தான். தூய்மைப்படுத்தியாச்சு நம்ம எதுக்கு? துவைச்ச துணியை மறுபடியும் துவைப்பாங்களா? மாவை அரைச்சாச்சு, பட்டு மாதிரி இருக்கிறது, இன்னொரு போய் இன்னொரு பாருன்னு சொல்லுவாங்களே, அரைச்சிட்ட மரம் அரைச்ச மாவு அரைக்கணும்னு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அரைச்ச மாவு போட்டதுக்கு அரைக்கணும். அப்போ இந்த ஜக்காத்து கொடுத்தோன்னா சுத்தமாகி போச்சு. இப்போ நம்மள்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது, 2500 கொடுத்துட்டோமா, அந்த 97,000 ரூபா பியூர் மணி, அது சுத்தமான காசு, தூய்மையாகி விட்டது. தூய்மையான பிறகு இன்னொருக்கா தூய்மையாக்க வேண்டிய தேவை என்ன? அதுக்கு ரீசன் சொல்லுங்க. தூய்மையாயிடுச்சுங்கிறது ஹதீஸ் இருக்குது, தூய்மை ஆயிட்டதற்கு ஆதாரம் இருக்குது. அல்லாஹ் என்ன ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இன்னல்லாஹ் லம் யஃப்ரிது ஸகாத்த லில்லாஹி தய்யிப மா பக்கிய மின் அம்வாலிக்கும். உங்கள் செல்வத்தில் எஞ்சியதை சுத்தப்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் வந்து ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான். கொடுத்த உடனே சுத்தமாகி விட்டது. அப்போ ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக பொருளாதாரம் சுத்தமாகி விட்டது என்பது ரசூலுல்லாஹ் சொன்னாலுக்கு என்ன அர்த்தம்? மறைய சுத்தப்படுத்தன, புதுசா வர்றது கொடுங்க. இன்னைக்கு 1 லட்ச ரூபா இருக்குது, 2500 கொடுத்துட்டீங்க. அடுத்த வருஷம் கணக்கு பார்க்குறீங்க, 2 லட்ச ரூபா போயிருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா வந்து 1 லட்சத்துக்கு கொடுங்க. முதல் 1 லட்சத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, அடுத்த வருஷம் கணக்கு பார்க்குறீங்க, இதுவும் சேர்ந்து தான் இருக்கும். கணக்கு பார்க்கும்போது பழைய முன்னிருப்புன்னு போட்டு எழுத மாட்டோமா, முன்னிருப்பு 1 லட்சம், இந்த வருஷ வருமானம் 1 லட்சம்னு சொன்னால் நீங்கள் 2 லட்சம் இந்த கணக்கில் வச்சுக்கிறீங்க. 2 லட்சம்னு உங்களுக்கு வந்த வருவாய் எது? இது இந்த 1 லட்சம் தானே. அந்த 1 லட்சம் வந்து இப்போ வந்து வருவாய் இல்லையே, பழசுல அதுதான் நீ கொடுத்துட்டீங்களே. அப்போ 10 லட்சம் இருக்கா, 10 லட்சம் ஒன்று கழிச்சுட்டு 9 கொடுங்க. உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு எதுக்கு முதல்ல கொடுத்துட்டீங்களோ அதை கழிச்சு கொடுங்க. 100 பவுன் இருக்கு, 2.5 பவுன் கொடுத்துட்டீங்க, மீதி இருக்குது. அடுத்த வருஷம் 200 பவுன் இருக்குது, அந்த கூட உள்ள 100 பவுன் கொடுங்க.
இந்த 100 பவுனுக்கு தான் கொடுத்து முடிச்சிட்டீங்கல்ல. அப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் இந்த கருத்தை எங்கேருந்து எடுக்கிறோம்னு கேட்டால், பொதுவாக ஜக்காத்து கொடுங்கள் என்பதில் இருந்து இது எடுக்கலாம். கூடுதல் சப்போர்ட்டாக இந்த ஹதீஸ், எந்த ஹதீஸு, நீங்கள் ஜக்காத்து கொடுத்தால் உங்களுடைய செல்வம் தூய்மையாயிடுச்சு, ஜக்காத்து கொடுத்தீர்களே, அதுக்கு தான் கடமை ஆக்கணும். கடமை ஆக்குனது எதுக்குன்னு கேட்டால், நீங்கள் ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய இருப்புக்கள் சுத்தமாகிவிடும். சுத்தமான பிறகு மரப்போடு எல்லாம் துவைக்க சொல்லுவானா? துவைச்சி நல்லா கிளீனாக தேய்ச்சி வச்சது போய் இன்னொருக்கா துவைச்சிட்டு வர சொல்லுவாங்களா? அதில் அழுக்குப்படுதுன்னு வந்தால் துவைக்க சொல்லுவாங்க. இதில் என்ன அழுக்குப்பட்டுச்சு அது உதவி செஞ்சு சொல்லுங்க. இது இந்த மாதிரி செஞ்சால் அழுக்காகி விடும் பணம் மார்க்க ரீதியாக அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு ஆதாரத்தை காட்டணும். ஒன்றும் இல்லாமல் வந்துட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சுல மர போய் துவைச்சிட்டு வாங்க, அது அப்படி சரியாக வரும்? அது சரியாக வராது. அது ஒரு விஷயமாச்சு. இது அபூதாவுதே ஹதீஸ். அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், முஸ்லீமுடைய ஒரு ஹதீஸை, அந்த ஜக்காத்து ரசூல்லா குடும்பத்துக்கு ஹராம்னாங்கல்ல, அந்த ஹராமுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? பல காரணம் சொன்னாங்க. அதில் ஒரு காரணமாக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இன்னமாஹி அவுசாஹுன்னாஸ், இந்த ஜக்காத்து என்பது மக்களுடைய அழுக்குகள். நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்களா, அது 2.5 இருக்குதுல்ல, அது அழுக்கு. அதை என் குடும்பத்தார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறாங்க, ஜக்காத்தை நாங்கள் சாப்பிட மாட்டோங்கிறாங்க. அப்போ அழுக்கு தான் எடுத்தாச்சுல. அந்த ஜக்காத்து இந்த 2.5% இருக்குது, அதுதான் அழுக்கு. அதுக்கு பின்னாடி உள்ள 97,500 ரூபாய் அழுக்கு கிடையாது. 1 லட்சத்தில் 2,500 ரூபாய் எடுத்துட்டீங்கன்னா அது அழுக்கு. அழுக்கு பிரிச்சாச்சு, மீதி உள்ளது அழுக்கு இல்லை. அந்த பணத்தில் என்ன செய்யலாம், நம்ம சுத்தமாகி போய்விட்டது அப்படின்னு ரசூலுல்லாஹ் காரணம் சொல்லி இருக்கும் பொழுது என்னத்துக்கு மறுபடியும் கொடுக்கணும்? ஒரு பொருள் கொடுத்துவிட்டோம், கொடுத்த பிறகு அதுக்கே கொடுன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு ரீசன், ஒழுங்கான ரீசன் கிடையாது. சில ஹதீஸ்களை காட்டுறாங்க, அந்த ஹதீஸ்களும் தெரிஞ்சுக்கணும். அந்த ஹதீஸ்களை பார்த்தீங்கன்னா பல டேஞ்சரான கருத்துள்ள ஹதீஸ்கள். அதெல்லாம் அறிவிப்பாளர்களும் சரியில்லாத கருத்துக்களாக இருக்கிறது. அவங்க என்னென்ன ஹதீஸ்லாம் காட்டுறாங்க, இதை சொல்வதற்கு ஒரு வாதம் வச்சிருப்பாங்கல்ல, கொடுத்ததுக்கு திருப்பி தான் கொடுக்கணும், ஒரு தடவை கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை. அதில் அவங்க காட்டக்கூடிய ஆதாரங்களில் ஒரு பொருளுக்கு 2 தடவை கொடுன்னு இருக்காது. இவங்க ஒரு விளக்கத்தை திணிப்பாங்க. அதில் அந்த ஹதீஸில் அப்படி இருக்காது. ஒரு ஹதீஸை சொல்லி அதுலேருந்து இதுதான் விளக்கம் என்று திணிப்பார்கள். அந்த திணிக்கிற கருத்துகள் இருக்காது. 2வது இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸாகவும் இருக்காது. அந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸையாக பார்ப்போம். முதல்ல ஹதீஸ் என்னன்னு கேட்டால், அதாவது ஒருத்தன் அனாதை புள்ள இருக்கு. அனாதைக்கு ஒரு சொத்து, வாப்பாவுடைய சொத்து கிடைச்சிருக்கு. ஒருத்தர் அனாதையாக இருக்கிறான், தகப்பனார் இறந்துட்டு அந்த பிள்ளை அனாதை ஆயிடுவான்ல. தகப்பனார் இறந்துட்டார்னு சொன்னால் அந்த குழந்தை அனாதை ஆயிரும். ஒரு 5 வயசு பையனோ 10 வயசு பையனோ இருக்கிறான், அனாதை ஆகிட்டான். மகனுக்கு வாப்பாவுடைய சொத்துலேருந்து ஒரு பங்கு கிடைக்கும். அந்த சொத்துக்கு அனாதை உரிமையாளன் ஆயிடுறான். ஆனால் அவங்க கையில் அது கொடுக்க மாட்டோம். அந்த சொத்தை என்ன செய்ய மாட்டோம், அவங்க கையில் கொடுக்க மாட்டோம். கார்டியன்ட்டு தான் கொடுப்போம். பருவ வயசு அடைஞ்ச பிறகு தான் அவன்கிட்ட கொடுப்போம். உலக சட்டத்திலையும் மார்க்க சட்டத்திலையும். சின்ன பிள்ளைகிட்ட கொண்டு போய் மாட்டோம். 1 கோடி ரூபா வந்து அவங்க வாப்பா சொத்துன்னு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அது யார் குடும்பத்தில் முக்கியமான ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, இது பெரியாப்பா வச்சுக்கிறட்டும், அவர் பெரிய வயசு ஆனு அமானிதமாக வச்சு கொடுங்க, அல்லது உங்கள் அம்மாட்ட இருக்கட்டும், நீங்கள் வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு அம்மாட்டையே பெரிய யாராவது ஒரு ஆட்டை என்ன செய்வோம், பொறுப்பாளர்கிட்ட தான் கொடுத்துருப்போம். அந்த அனாதைகிட்ட கொடுக்க மாட்டோம். ஆனால் அனாதைகிட்ட கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கணும். அப்போதைக்கு கொடுக்க மாட்டோமே தவிர, அவங்க பருவத்தை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க பொருளை அவங்கள்ட்ட கொடுத்து விடுங்க, 2 சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள்னு குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ கொடுக்கறது எப்போ தான் கொடுப்போம், அந்த பருவம் அடைஞ்சவங்க தான் கொடுக்கணும். அதுக்கு கொடுக்க மாட்டோம். இப்போ அந்த அனாதைக்கு சொத்து 1 கோடி ரூபா இருக்குது. அதை பெரிய வாப்பா பொறுப்பில் போயிருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்போ வாப்பா இறந்து போயிட்டாரு, பெரிய வாப்பா தான் இருக்கிறார், அல்லது சின்ன வாப்பா இருக்கிறார், அல்லது தாத்தா இருக்கிறார். அந்த தாத்தா என்ன செய்வார், அந்த பையனுடைய சொத்தை அவர் கண்ட்ரோல் வச்சுக்கிடுவார். அதை பற்றின ஒரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், உங்கள் கையில் அனாதையுடைய சொத்து இருந்தால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னு ஹதீஸ், உங்கள் கையில் அனாதையுடைய சொத்து இருந்தால் அதை நீங்கள் வியாபாரத்தில் முதலீடு செய்யுங்கள். முதலீடு செய்யாமல் இருந்தால் ஜக்காத்து கொடுத்தே அது அழிஞ்சு விடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. ஜக்காத்து கொடுத்தே நினைக்கிறேன் அந்த சொத்துக்கான வருஷம் கொடுத்து அழிஞ்சிரும்ல. அப்படி அதுலேருந்து வருஷம் எடுக்கிறாங்களாம். எப்படி ஜக்காத்து கொடுத்தே ஒரு தடவை கொடுத்து அழிவாசங்கி, அதாவது 1 கோடி ரூபாய் இருக்குது, ஒரே ஒரு தடவை கொடுத்தா எவ்வளோ கொடுப்போம், 2.5 லட்ச ரூபா கொடுப்போம். 1 கோடி ரூபாய்க்கு ஜக்காத்து 2.5 லட்ச ரூபா கொடுத்துருவோம். மீதி 97 லட்ச ரூபா இருக்கும். மறுபடி கொடுத்தா தானே மறுபடியும் மர நம்ம கருத்து பிரகாரம் 2 தான் குறையும், மீதி அப்படி இருக்கும். ஆனால் வருஷம் கொடுத்தா என்னவாகும்,
குறைஞ்சிக்கிட்டே வந்து சொத்தை இல்லாமல் போயிடும். அதனால நீங்கள் வியாபாரத்தில் போட்டிங்கன்னா அதில் லாபம் கிடைக்கும், அந்த சொத்துடைய அளவு குறையாமல் இருக்கும். ஜக்காத்து நீங்கள் வருஷம் கொடுக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை உள்ள திணிக்கிறாங்க. ஹதீஸ்ல வாசகம் அப்படி வரல, வருஷம் வரல. எப்படி வருது? யார் ஒருத்தர் வந்து அந்த வாசகத்தை அப்படி படிக்கிறதா இருந்தால் மண்பல்லா எத்தீமன் லகு மாலும், காசு உள்ள சொத்து உள்ள ஒரு எத்தீமுக்கு அனாதைக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ எத்தஜிர் ஃபீஹி, அதை வியாபாரத்தில் முதலீடு செய்யட்டும். ஒலா எத்துருக்குஹு, அதை அப்படியே விட்டுவிட வேண்டாம். ஹத்தா தாக்குலுகு சதக்கா, ஜக்காத்தை அதை சாப்பிட்டு விடும். இல்லை என்றால் நெஞ்சிறேன் ஜக்காத்து கொடுத்தா அது முடிஞ்சிடும். அவன் பெரிய ஆளை போய் கேட்பான், ஜக்காத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பான்னு சொல்றது வந்துடும் அப்படின்னு இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டு ஜக்காத்து கொடுத்து அழிஞ்சிரும் என்று சொன்னா ஒரே ஒரு தடவை கொடுத்து அழியுமா? அப்படி நேரடியாக அதில் இல்லை, அப்படி அதில் சுற்றிக்கிட்டு வர்றாங்களே. எப்படி ஜக்காத்து கொடுத்தால் அழிஞ்சிரும்னு சொன்னால் ஒரு தடவை கொடுத்தோம்னா அழியாத 2.5% தான் அழியும், மறுபடியும் மிச்சம் அப்படி தானே இருக்கு. வருஷம் கொடுத்தா அழிஞ்சிரும். அப்போ இதிலிருந்து வருஷம் கொடுப்பதை தான் இது சொல்கிறது. வருஷம் கொடுத்து அழிஞ்சு போயிடும், அதனால வியாபாரத்தில் யூஸ் பண்ணிக்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்ற ஒரு கருத்தை கொண்டாந்து வைக்கிறாங்க. இந்த ஹதீஸை முதல் சரியில்லாத ஒரு விஷயம். இதில் வந்து பெரிய மார்க்குதுன்னு பெரிய பாரதூரமான ஒரு தவறான தத்துவமாகவும் இருக்குது. அதை விட்டுருவோம். முதல்ல இதை விளங்குறதுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு அனாதைங்கிறோம்ல, அனாதைங்கிற இஸ்லாத்தில் என்ன கணக்கு? பருவ வயசு வரைக்கும் தான் அனாதை, 15 வயசு வரைக்கும் தான் ஒருத்தன் அனாதை. அப்போ 15 வயசு அனாதை இருக்கும்போது, ஒரு கை குழந்தை இருக்கும்போது அவனுடைய சொத்துக்கு ஜக்காத்து இவங்க சொல்றபடி வருஷம் கொடுத்தா கூட மொத்தத்தில் 40% தான் போகும், 60 இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய ஆள போயிடுவாங்க. 15 2 கழிச்சு பாருங்க, 2.5% 15க்கு 2 வராது. முதல்ல 2 வரும், அப்புறம் அது 97க்கு 2 கொடுக்கணும், அப்புறமா 95 வரும், அதுக்கு 2 கொடுக்கணும். அதை விட்டு வராது. நீங்க எல்லாத்துக்குமே சகட்டு மணிக்கு 2 போடுங்க. எல்லாத்துக்குமே வருஷம் 2.5, 1 லட்ச ரூபா இருக்குது, 2 1 லட்சம் தான் இருக்குது. வருஷத்துக்கு 2 கொடுக்குறீங்க. 15 வருஷத்துக்கு 2 கொடுத்தா வரும், 40 ரூபா வரும். அவ்வளோதான். 35 ரூபா வருமா? 35 ரூபா வரும். மீது 65 ரூபா இருக்குமே. 15 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட அப்புறம் அனாதை வந்து பெரிய ஆளா போயிடுவான். இவர் பொறுப்பாளர் இருக்கிற வேலை இருக்காது, அவங்க எல்லாம் ஒப்படைக்க போறோம். ஜக்காத்து திங்காத. இவங்க சொல்லப்படி ஒருக்கா கொடுத்தாலும் 2 குறையும். வருஷம் கொடுத்தாலும் 30 தான் குறையும், 35 தான் குறையும். 65 ரூபா மிச்சமா இருக்கும். ஜக்காத்தை தின்றாது. அப்ப அப்படின்னு போது இந்த கருத்தை நீங்க வைக்கிறீங்க. அப்ப அந்த கருத்தை நீங்க வைக்கிறதா இருந்தா என்ன செய்யணும்னு கேட்டா, அது வருஷம் வச்சா சரியா வராது. மாசம் கொடுத்தா சீக்கிரம் கண்டிப்பா அழிஞ்சிடும். அப்ப இதுல இருந்து என்ன பண்ணுங்க, ஜக்காத்து அவுட் ஆகிடணும். அப்படி அனாதை சொத்து சுத்தமா அழிஞ்சு போறதா இருந்தா மாசம் கொடுத்தீங்கன்னு வைங்க. மாசம் 15 வயசு ஒரு கை குழந்தையா இருந்தா சொல்றேன், அவனே 10 வயசு பையனா இருந்தான்னா ஒரு 5 வருஷம் தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டி வரும். அவனே 8 வயசா இருந்தா ஒரு 7 வருஷத்துக்கு தான் அனாதையா இருப்பான். கை குழந்தையா இருந்தா தான் 15 வருஷத்துக்கு அனாதையா இருப்பான். சரி, கை குழந்தையே வச்சு பேசுவோம். கை குழந்தையாக ஒருத்தன் இருக்கிறான். அந்த கை குழந்தையா இருக்கும்போது அவனுடைய வந்து மாசம் ஜக்காத்து கொடுத்தோன்னு வைங்க. எத்தனை மாசம் வருது? 60 மாசம் வருது. 60 மாசம் ஜக்காத்து கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துடும். ஒரு லட்சத்துக்கு 15, 1.5 லட்சத்துக்கு மேல வந்துடும். அப்பதான் அழியும். அப்ப இதுல இருந்து மாசம் கொடுக்க வேண்டும் தெரிகிறன்னு சட்டம் எடுங்கப்ப. ஏன்னா நீங்க சொன்னபடி வருஷம் கொடுத்தா அழிய மாட்டேங்குது, கொஞ்சம் குறையத்தான் செய்யுது. வருஷம் கொடுத்தீங்கன்னா 3ல் 1 தான் போகுது, 3ல் 2 மிச்சமாகுது. 15 வருஷத்துக்கு நான் சொல்றேன். அந்த அனாதை கை குழந்தை இல்லாம இருந்தாலும் அவ்வளவு கூட அழியாது. ஒரு 10 வயசு அனாதை பையனா இருந்தான்னு வைங்க, ஒரு 5 வருஷத்துக்கு தான் இவர் பொறுப்புல இருக்க போறாரு. 5 வருஷத்துக்கு 12,500 ரூபா தான் ஜக்காத்து கொடுத்துருப்பாரு 1 லட்சத்துக்கு. மீதி உள்ள தொகை எப்படி இருக்கும்? பெருசா அவ்வளவு அழிஞ்செல்லாம் போகல. அப்ப ஜக்காத்து வருஷம் கொடுக்கணும்னு வச்சா கூட அழியுமா? 15 வருஷத்துல அழியாது, 10 வருஷத்துல அழியாது. அப்ப மாசம் கொடுக்கறத விட அழிஞ்சு போயிடும். இவங்க சொல்ற கடைப்பிடி மாசம் ஜக்காத்து கொடுக்கணும்னா மாசம் 2 எடுத்துன்னு வைங்க, 1 லட்சத்துல 5 வருஷம் வரதுக்கு முன்னாடி எல்லாமே காலியாகி போயிடும், கொடுக்கறதுக்கு இல்லாம போயிடும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு வந்து அது வந்து அழிஞ்சு போயிடும் சொல்றார்கள். ஒரு தடவை கொடுத்தா அழியுமான்னு கேட்டா 5 வருஷம் கொடுத்தாலும் அழியாத. உங்க எடுத்து பிரகாரம் 15 வருஷம் கொடுத்தாலும் அழியாதப்பா, அழிய குறையத்தானே செய்யுது. 30% தானே போகுது ஜக்காத்து, மீதி 65%, 60% அவன்கிட்ட இருக்குமே. அப்ப இதுல இருந்து
வருஷம் எடுக்கிறாங்களாம். வருஷம் எங்கேருந்து எடுக்கிறாங்க? வருஷம் கொடுத்ததுக்கு கொடுன்னு ஒரு வாசகத்தை காட்ட முடியல. எதை காட்டுறாங்க? அனாதை சொத்து உங்கள்கிட்ட இருந்தால் அதை வியாபாரத்தில் ஈடுபடுத்துங்கள், இல்லாவிட்டால் அது ஜக்காத்து கொடுத்தே முடிஞ்சு விடும் அப்படிங்கிறீங்களே. அது ஜக்காத்து கொடுத்து எப்படி முடியும்? முடியாது. ஒரு தடவை ஜக்காத்துன்னு சொன்ன நம்ம கருத்து பிரகாரம் முடியாது. வருஷம் கொடுக்கணும்னு கருத்து பிரகாரம் முடியாது. நம்ம கருத்து பிரகாரம் 2500 குறையும், அவங்க கருத்து பிரகாரம் 30,000 குறையும். 1,00,000க்கு 30,000 அவங்க கருத்து பிரகாரம் குறையும், நம்ம கருத்து பிரகாரம் 2,500 குறையும். மீதி இருக்கத்தான் செய்யும். அப்போ அழிஞ்சு போகலையே. அப்போ அந்த ஹதீஸ் நீங்க சொல்ற அர்த்தம் தரலையே. அப்போ சரியான அர்த்தம் தர்றாருன்னா ஜக்காத்து அழிஞ்சு போற அளவுக்கு ஜக்காத்து கடுமையான கடமை அது. அப்போ எப்போ அழிஞ்சு போகும்னா மாசம் கொடுத்தா அழியும் அப்படின்னு சொல்லுவீங்களான்னு கேட்டால் அது முழிக்கிறாங்க. அதுக்கு பதில் இல்லை. இதை விளைக்கணும், இது அந்த அர்த்தம் வராது. ஒரு விஷயம். அடுத்து என்ன பார்க்கணும்னு கேட்டால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். அனாதையுடைய சொத்து நம்ம உரிமையாளரா அது அமானிதமா? அனாதை சொத்து இருக்குங்க. அனாதை சொத்து என் கையில் இருக்குது, நான் ஓனரா என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட அமானிதமா? இஸ்லாமிய பார்வையில் அமானிதம். அமானிதத்தை நீ இப்படி வியாபாரத்தில் போடுவீங்க? அமானிதான் நஷ்டமாயிருச்சுன்னு சொல்லி ஏமாத்திர மாட்டீங்களா? அப்புறம் நஷ்டமாவும் ஆகும்ல. வியாபாரத்தில் அனாதை சொத்து நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபடுத்தினீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணுற சொன்னாங்களாம். அப்போ எல்லா வியாபாரமும் லாபத்தில் முடியுமா? அப்போ வியாபாரத்தில் அனாதை சொத்து எடுத்து நீ வியாபாரத்தில் போட்டுவிட்டீங்க. ஜக்காத்து கொடுத்து 15 வருஷத்தில் முடிகிறது என்ன செய்யும்? 1 வருஷத்தில் முடிஞ்சு போயிடும். வியாபாரத்தில் போட்டான், இல்லை லாஸ் ஆகி போச்சு அப்படின்னு அவன் சொல்லி நெசமாவும் லாஸ் ஆகிடலாம். நெசமா லாஸ் ஆக மட்டும் லாஸ்ன்னு சொல்லலாம். அவன் நெசமாவும் லாஸ் ஆகிடலாம். அதில் இந்த கார்டியனாக இருக்கிறவன் இது நல்ல வழியாக இருக்குது, ஜக்காத்தை திங்கிறதுக்கு நான் வசதியாக இருக்கிறது, அதனால என்ன செய்வான்? வியாபாரத்தில் போட்டேன்ப்பா, உங்கள் அப்பா 1 கோடி வச்சுட்டு போனார், உங்களுக்கு பெருக்கி தரதுக்கான தொழிலில் போட்டேன், அது பெரிய லாஸ் ஆகி போச்சு, இப்போ ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லிடுவான்ல. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? அனாதை சொத்தை தொடலாமா? அனாதை சொத்தை பாதுகாத்து, அனாதை ஒரு கடையை வச்சு, வாப்பா கடை வச்சிருக்காரு, மூத்தா போயிட்டாரு, அப்போ அனாதை இருக்கான்னு கேட்டால் அவர் என்ன மாதிரி விட்டார் அதை ரன் பண்ணலாம். நான் புது தொழில் பண்ணக்கூடாது. கடையா வச்சிருந்தாருன்னா கடையை நீங்கள் ரன் பண்ணலாம். ஏன்னா இவன்ட்ட பர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை. அது ஏற்கனவே வாப்பாவை கடையை வச்சுட்டு போயிருக்காரு. கடையா இல்லாமல் ஒரு வியாபாரத்தில் இல்லாததில் போட சொல்றாரு புதுசா. அவர் கேஸாக ரொக்கமாக விட்டுட்டு போயிருக்கிறார். வீடு வாசல் விட்டால் வீடெல்லாம் வித்துப்பிட்டு வியாபாரத்தில் கொண்டே போடுங்க, நகையெல்லாம் இருந்தால் நகையெல்லாம் வித்துப்பிட்டு என்ன செய்யுங்க, வியாபாரத்தில் கொண்டே போடுங்கன்னு. அது எப்படி ரசூலுல்லாஹ் அதை சொல்லுவாங்க? அமானிதமாக இருக்கிற சொத்து கொண்டு போய் அடுத்தவன் சொத்து, அது லாபமும் வரும் நஷ்டமும் வரும். அப்படியான ஒரு விஷயத்தில் கொண்டு ஈடுபட்டு அந்த அனாதைக்கு இது பெரிய அநீதி ஆயிடாதா? அப்போ ஜக்காத்தை விட சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக கரைஞ்சிருமே. நஷ்டம் அப்படி ஒரு நாளில் போயிருமுங்க. சில நேரங்கள் நஷ்டங்கள் பல லட்சங்கள் உடையாந்துடும். நஷ்டம் லாபமும் கூட வரும். ரெண்டுக்கும் உள்ள ஒரு விஷயம் அது. அதை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களான்னா இது அனாதைக்கு கொடுக்குற அநீதியாக இருக்குது. இது அனாதை சொத்தை பாதுகாக்கிறதாக இல்லை, என்னவா இருக்குது? அவங்களுடைய சொத்தை அழிக்க நினைத்தார்களே ஆனால் கண்டிப்பாக செய்யணும். அதை நான் வியாபாரத்தில் அதில் போட்டேன், ஆட்டு பண்ணை வாங்கி விட்டேன், மாட்டு பண்ணை என்னத்தையாவது போட்டு எல்லாம் லாஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் சின்ன பையன் ஒன்றும் தெரியாதவன், அவன் கிளை பண்ண தெரியுமா அவனுக்கு? அவன் பருவ வயசு அடையும் போது என்ன செய்வாங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு, வாப்பா நிறைய விட்டு போயிருந்தாரு, உனக்கு பெருக்கி தருவதற்காக நான் தொழிலில் போட்டேன், எல்லாம் லாஸ் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டாருன்னா அவன் என்ன செய்வான்? அப்போ ஆனால் இப்படியான ஒரு தத்துவம் இஸ்லாத்தில் இருக்குமா? இன்னும் அனாதைகள் சிறுவருடைய சொத்துக்களை அவங்க உரிமை இல்லாமல் உரிமை கொடுக்க அவங்களுக்கு அதிகாரம் வயசும் இல்லை. அப்போ பாதுகாத்து மட்டும்தான் வைக்கணும். அவங்க மேஜர் ஆன பிறகு தான் அந்த உரிமையை தர்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவன்கிட்டையும் கேட்கவும் முடியாது. நான் வியாபாரத்தில் பயன்படுத்திக்கிறவான்னு கேட்டால் அந்த முடிவு எடுக்கிற அதிகாரம் அவனுக்கு இருக்குதா? இல்லைன்னு மார்க்கம் சொல்லுது. பருவ வயசு அடைகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய கொடுக்காதீங்கன்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த தத்துவத்தை பார்த்தால் இது இஸ்லாத்தில் உள்ளது மாதிரி தெரியல. ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டால் இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசையில் அதையும் தெரிஞ்சுக்கணும். ஆய்வுன்னா எல்லாத்தையும் முழுங்க தெரிஞ்சுக்கணும். அறிவிப்பாளர் விஷயமெல்லாம் நமக்கு தூரமானது மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. இதெல்லாம் இல்மு, மார்க்க கல்வியில் உள்ளது. இதையும் சேர்த்தான செய்யணும். இதுலேயும் கவனமாக இன்னென்ன மாதிரிலாம் இருக்குதான்னு அறிந்து வைத்துக் கொள்ளணும். அப்போ இந்த கருத்தை சொல்லக்கூடிய ஹதீஸ் எங்கெங்கெல்லாம் வருது என்று கேட்டால் நிறைய இடத்துல வருது. ஒரு ஹதீஸு கூட சஹீஹான ஹதீஸ் இல்லை. யாரே இந்த கருத்தை சொல்லக்கூடிய அறிஞர்கள்ட்டையும் எந்த கருத்தை இதே மாதிரி தான் முதல் சொன்ன அந்த மாதிரி தான் இந்த கருத்தை யார் சொல்றாங்களோ வருஷம் கொடுக்கணும் என்று சொல்கிறார்களோ அவங்க கருத்து பிரகாரமும் அனாதைகள் சொத்து சம்பந்தம் வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளுமே பலவீனமான ஹதீஸுகளாக இருக்கின்றன. அவங்களே பலவீனம் என்று சொன்னது. நம்ம பலவீனம் அவங்க பலம்னு சொல்ற ஹதீஸ் கிடையாது. அவர்களே பலவீனம் என்று ஏற்றுக்கொண்ட ஹதீஸுகளாகத்தான் இருக்கின்றன. ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் திருமதியில
641வது ஹதீஸாக இது இருக்கிறது. இந்த அனாதை சொத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்கன்னு அதை அந்த ஹதீஸை போட்டுட்டு திருமதியை சொல்கிறார். திருமதியில் அந்த ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ் கீழேயே எழுதுறாரு, வரிசையாக தொடர்ச்சியாக எழுதுகிறாரு. ஓ இன்னமா ருவிய ஹாதல் ஹதீஸ் மின் ஹாதல் வஜ்ஹி, இந்த ஹதீஸ் இந்த வழியில் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வழி ரூட்டு போகிற அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் போடுறாருல, அதை போட்டுட்டு இந்த வழியில் தான் அறிவிக்கப்படுகிறது. ஒஃபி இஸ்னாதிஹி மகாலுன், இதனுடைய அறிவிப்பாளர் தொடரில் பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கேட்டால், அன்னல் முசன்னபின் சபா, முசன்னா பின் சபாஹ் என்பவர் ஹதீஸ், ஹதீஸ் கலையில் இவர் பலவீனமாக்கப்பட்டவர் அப்படிங்கிறார். அப்போ இதனுடைய அறிவிப்பாளர் எப்படி வருதுன்னு கேட்டால், ரசூல்லா சொன்னதாக வந்து அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்கிறாங்க. அவங்க சொன்னதாக வந்து சுஐப் என்பவர் அவருடைய மகன் சொல்கிறார். அவர் சொன்னதாக அவருடைய மகன் அம்ரு சொல்றார். இந்த அம்ரு சொன்னதாக அறிவிக்கக்கூடிய 4வது ஆள் முசன்னா. 4வது ஆள் யார்? முசன்னா பின் சப்பாஹ் என்பவர் இதில் வர்றார். இந்த அறிவிப்பாளரை போட்டுட்டு இந்த முசன்னா பின் சப்பாஹ் என்பவரை ஹதீஸ்களை அறிஞர்கள் பலவீனம் என்று சொல்லிவிட்டார்கள். திருமதியை இது சரியில்லைன்றார். எந்த திருமதியில் இந்த ஹதீஸ் வருதோ அறிவிப்பாளர் கருத்தும் சரியில்லை. கருத்து சரின்னு வச்சாலும் இவங்களுடைய வாதத்தை அது நிலைநாட்டலை. கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுங்கிற கருத்து தரவே இல்லை. அது ஜக்காத் அழிச்சிருங்கிறது இவங்களா நுழைக்கி திணிக்கிறாங்க. திணிக்கிற ஒரு கருத்தாக தான் இருக்கிறது. முதல் அறிவிப்பாளர் சரியில்லை, திருமதி சொல்லிட்டாரு. சில நேரங்களில் ஹதீஸ் திருமதி பலவீனம் பாரு, வேற ஒருத்தர் பலமானு சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைச்சீர்களே. ஆனால் இது யார் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு லிஸ்டே தர்றான். அப்போ திருமதி மாத்திரம் சொல்ல, திருமதி சொல்லியிருக்கிறார். திருமதி அல்லாத இன்னும் பலன் சொல்லியிருக்கிறார். இதே ஹதீஸ் வந்து தாரகுத்தினிலையும் வருது. தாரகுத்தினிலை இதே ஆள் தான் அறிவிக்கிறார். திருமதியில் வரக்கூடிய முசன்னா பின் சப்பாஹ் என்பவர் தான் தாரகுத்தினி என்பதிலே அறிவிக்கிறார். இந்த 2 கிதாபிலையும் வரக்கூடிய இந்த ஹதீஸை பற்றி அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், யஹ்யா இப்னு முயின் அவர்களும் அப்துர் ரஹ்மான் அவர்களும் லாயு ஹத்திசானி அன்ஹு, இவர் வழியாக எந்த செய்தி அறிவிக்க மாட்டார். இவங்க 2 பெரிய ஸ்காலர். இவங்க வந்து இந்த ஆளை முசன்னா பின் சப்பாஹ் வந்துட்டார்னா அதை விட்டு அவர் ஹதீஸ் எடுத்துக்கிற மாட்டோம், அதை அறிவிக்கவே மாட்டோம் என்று மறுத்து விட்டார். இதெல்லாம் தகுதிப்புல இப்னு ஹஜர் இந்த லிஸ்ட பட்டியலை கொண்டு வந்து போடுறார். அதே மாதிரி அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய மகன் அவங்க வாப்பா சொன்னதாக சொல்லுகிறாரு, லா யுசாவி ஹதீஸ் ஷையன், இவருடைய ஹதீஸ் ஒண்ணுக்கும் உதவாது. அவர் சாரி அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம்னு சொல்றாங்களே, அவர் சொல்றாரு லா யுசாவி ஹதீஸ் ஷையா, இவருடைய ஹதீஸ் ஒண்ணுக்கும் உதவாது, எதுக்கும் சமமாகாது. முதுத்தரபுல் ஹதீஸ், ஹதீஸில் குழப்பக்கூடியவர், குழப்பி அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள், இவர் கரெக்டாக அறிவிக்க மாட்டார் என்று சொல்லி இவருடைய ஹதீஸுக்கு எந்த ஒரு மதிப்பும் கொடுக்காதீங்க. அப்போ ஹதீஸை அறிவிப்பதில் எவ்வளோ பேணுதலாக இருக்கணுமோ, எவ்வளோ யாவ சக்தியாக இருக்கணுமோ, உள்ளது உள்ளபடி சொல்லணுமோ அந்த தன்மை அவற்றை கிடையாது அப்படின்னு சொல்லி அஹ்மத் இப்னு ஹம்பல் இதே முசன்னா என்பவரை கூற சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்னு முயின் அவர்கள் சொல்லுகிறார்கள் லைஃபுன், இவர் பலவீனமான ஒரு ஆளு அப்படிங்கிறாங்க. அபு ஜுர்வா என்கிற ஒரு அவர் இந்த ஹதீஸ்களை அறிவிப்பாளர்களை எடை போடக்கூடிய ஒரு பெரிய அறிஞர். அவரும் இப்னு அபி ஹாத்தம் 2 பேரும் சொல்லுகிறார்கள் ஃபகாலா லையினுல் ஹதீஸ், இவர் ஹதீஸ் துறையில் ரொம்ப பலவீனமான ஒரு ஆளு. ஜவுசஜானிங்கிறவர் சொல்றாரு லா யுக்னபி ஹதீஸ், இவருடைய ஹதீஸை வந்து நம்ம திருப்தி அடைய மாட்டோம். இவர் சொல்ற ஹதீஸ்ல சரியான ஹதீஸ் என்று நாம திருப்தி அடையக்கூடாது, சரியில்லைன்ற அர்த்தத்தில் சொல்றார். திருமதி சொல்லிட்டார், திருமதி பலவீனன்ட்டார். நசை சொல்லுகிறார் லைசபி சிகத்தின், இவர் நம்பிக்கையான ஆள் கிடையாது. முசன்னா பின் சப்பாஹ் என்பவர் வந்து நம்பிக்கையான ஆள் கிடையாது. இன்னொரு இடத்துல சொல்றாரு மத்ருக்குல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸை விட்டு பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இவர் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர், அதனால இவர் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இப்னு அதி அவர்கள் இவர் அறிவித்த பல ஹதீஸுகளை கொண்டாந்து லிஸ்ட் போடுறார். இப்படி போல ஹதீஸ் அவர் அறிவித்திருக்கிறார் போட்டு சொல்றாரு. முந்தைய எல்லா அறிஞர்களும் இவரை வந்து பலவீனமாக்கி விட்டார்கள். ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, முந்தைய காலத்து அறிஞர்கள் அனைவருமே இவரை வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இவருடைய ஹதீஸில் உள்ள பலவீனம் வந்து பளிச்சென்று தெரியும். ஹதீஸ் கடையில் உள்ளவங்க பார்த்தாங்கன்னா இது சரியே இல்லைன்னு சொல்லிடுவாங்க, என்கிற அளவுக்கு பலவீனமான ஒரு ஆளு அப்படிங்கிறாங்க. இப்னு சாது சொல்லுகிறாரு உலகு அஹாதீஸ் லைஃபுன், நிறைய ஹதீஸ்களை இவர் அறிவித்திருக்கிறார், ஆனால் பலவீனமான ஆளு.
இவர் அறிவிக்கிற ஹதீஸில் நிறைய நூல்கள் இருக்குது, நிறைய இருக்கிறதுனால சரியாயிருது, ஆளு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. தாரகுத்தினி சொல்ற எந்த தாரகுத்தினில் இது இருக்குதோ அவரும் சொல்லிடுற லைஃப்ங்கிறார். இந்த ஹதீஸ் திருமதியில் இருக்குது, அவர் லைஃப்ன்ட்டாரு. தாரகுத்தினிலையும் இருக்கு, தாரகுத்தினி இவர் லைஃப்ங்கிறார், லைஃப்னு சொல்லிட்டாரு. இப்னு அம்மார் என்பவர் அவர் சொல்றாரு லைஃப் பலவீனமான ஆளு. சாஜி சொல்றாரு லைஃபுல் ஹதீஸ் ஜித்தன், முற்றிலும் பலவீனமான ஒரு ஆளு. அகதபி மனாக்கிற நிராகரிக்கப்படும் ஹதீஸ்களை அறிவித்த ஒரு ஆள் இவர் அப்படிங்கிறாங்க. ஹாக்கிம் சொல்றாரு லைசபில் கவி இந்தகும், ஹதீஸ்களை அறிஞர்கள்ட்ட இவர் வலுவான ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. சஹனூனுல் ஃபகீஹ் என்பவர் இவரை பலவீனமாக்கி இருக்கிறார். உகைலி என்பவர் பலவீனர்கள் ஒரு பட்டியல் போட்டு புத்தகம் எழுதியிருக்கிறார். யாரெல்லாம் பலவீனமோ அவங்கள மட்டும் இடம்பெற செய்வார். அதில் இவரையும் போட்டிருக்கிறார், முசன்னா பின் சப்பாஹ் என்பவரையும் போட்டிருக்கிறார். அப்ப இவ்வளவு அறிஞர்களும் குறை கூறி இருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலையும் இதை பதிவு செஞ்ச திருமதிய அந்த கிதாபுல பலவீனம் சொன்ன காரணத்தினாலையும் பதிவு செஞ்ச இன்னொரு அறிஞர் தாரகுத்தினி இவர் பலவீனம் என்று சொன்னதுனாலையும் இம்புட்டு அறிஞர்கள் சொன்னதுனாலையும் இது ஆதாரமாக கொள்ள முடியாது. இது ஹதீஸ் கிடையாது. யாரிடத்தில் அனாதை சொத்து இருக்கிறதோ வியாபாரத்தில் யூஸ் பண்ணுங்க என்பது அறிவிப்பாளர் ரீதியாக சரியில்லை, கருத்து ரீதியாக டேஞ்சர். அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்குரிய தத்துவமாக அது இருக்கிறது. இன்னொருத்தன் சொத்தை எடுத்து நம்ம வியாபாரத்தில் பயன்படுத்துறது அமானிதத்தை. வியாபாரத்தை ஒருத்தர் அமானிதமாக ஒரு 1 லட்ச ரூபா தந்துட்டு போறாரு, நீங்க வியாபாரத்தில் பயன்படுத்தலாமா? எப்படி பயன்படுத்தி அவர் கேட்டால் திருப்பி அப்படி கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பயன்படுத்துங்கன்னு சொன்னதும் விஷயமா இருக்குது. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால் அவங்க அந்த கருத்தையும் தரல. ஜக்காத்து வருஷம் கொடுத்தால் ஜக்காத்து கொடுத்தால் சொத்து அழிஞ்சிருங்கிறாங்கல்ல, வருஷம் கொடுத்தாலும் அழியாது. வருஷம் அனாதை சொத்து அழியாது. அனாதை இல்லாத சொத்துனா அழியும். நீங்கள் 70 வருஷம் வாழ போறீங்கன்னா 70 வருஷம் கொடுத்தா ஒன்று அழிஞ்சு போயிடும். அனாதைனால 15 வருஷம் தானே. கை குழந்தை இருந்தால் 15 வருஷம், 5 வயசு பிள்ளையா இருந்தால் அவன் 10 வருஷம் தான் அனாதையாக இருப்பான். 10 வயசு பிள்ளையா இருந்தால் ஒன்று 5 வருஷம் தான் அனாதையாக இருப்பான். அப்போ அனாதைங்கிற பருவங்கிற குறிப்பிட்ட காலகட்டம் கொண்டது. அந்த காலகட்டத்தில் 15 வருஷத்து அனாதைன்னு வச்சுக்கிட்டா கூட அழியாது. 5 வருஷம் அனாதைன்னா ஒரு 10,000 ரூபாய் குறைய போகுது, அவ்வளவுதான் ஜக்காத் அலி. அப்ப அந்த கருத்தை சுத்தி வளைச்சிட்டு வர்றாங்க. எப்படி திரும்பி திரும்பி கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தானே வியாபாரத்தில் பயன்படுத்தன்னு சொன்னாம சொல்லவே இல்லை. பொய், இந்த ஹதீஸே பொய், தப்பான ஹதீஸ். முதல்ல சொன்னாலும் அந்த கருத்து அதில் இல்லை என்றது நீங்கள், இது ஒரு ஹதீஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்தது இதே கருத்தையே தாரகுத்தினி அறிவிக்கிறாரு வேறு அறிவிப்பாளர் வழியாக. இந்த ஆளுக்கை முசன்னா பின் சப்பாக இல்லை, வேற ஒரு அறிவிப்பாளர் வழியாக என்ன செய்யறாரு, தாரகுத்தினில அறிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தபுரானி அவுசத்தில் அறிவிக்கிறார். இந்த ரெண்டுலையும் யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டா மிந்தல் ஒரு ஆள் வழியாக அறிவிக்கிறார். மிந்தல் பேர்ல ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னதாகத்தான் தாரகுத்தினில இந்த அறிவிப்பு இருக்கிறது. அவர் சொன்னதாகத்தான் தபுரானியுடைய அவுசத்தில் இருக்கிறது. இந்த மிந்தல் என்பவரை பற்றி அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அஹ்மத் பின் ஹம்பல் சொல்றாங்க லைஃபுல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸ் பலவீனமானது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்னு அபி ஹைஸமா இப்னு மொயின் சொன்னதாக சொல்றாங்க லைஸ பிஷையின், இவர் கணக்கிலே எடுக்கக்கூடாது, இவர் லிஸ்ட்ல வரமாட்டார், இவர் ஒரு அறிவிப்பாளராக ஏத்துக்கிற கூடாது, கணக்கை எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஹிப்பான் என்பவரும் மிந்தல் என்ற 2 பேரும் லைஃபானி பலவீனமானவர்கள். 2 பலவீனமானவரை பேசும் பொழுது இவரையும் பலவீனமானவர் என்று செய்யறாங்க இப்னு மொயின் அவர்கள் சொன்னதாக வருகிறது. அதே மாதிரி யஹ்யா இப்னு மொயின், அலி இப்னு மதீனி, இன்னும் பல அறிஞர்கள் எல்லாருமே ஹதீஸ் துறையில் இவரை பலவீனமாக்கிட்டாங்க. ஆனால் தொழுகை பாத்து உள்ளான்னு பாராட்டி இருக்கிறாங்க. அல்ல தொழுவாரி பாத்து உள்ளான ஹதீஸுக்கு அன்ஃபிட் இவர் என்று சொல்லி கெட்ட செயல் உள்ளவர் கிடையாது. ஹதீஸ்னா முறையை மனப்பாடம் பண்ணி முறையை கரெக்டாக உள்ளபடி அறிவிக்கணும்ல, அந்த திறமை அவர் கிடையாது அப்படின்னு கொஞ்சம் பாராட்டி சொல்றவங்க கூட கேரக்டரை பாராட்டுறாங்களே தவிர ஹதீஸ் கலைக்கு உள்ள அந்த தகுதி அவருக்கு இருப்பதாக சொல்லவே இல்லை. புகாரி பலவீனர்கள் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். யாரெல்லாம் பலவீனர்களோ அவங்க பேர்லாம் அதில் வரும். அதில் என்ன செய்யறாருன்னா இவரையும் குறிப்பிட்டிருக்கிறார். புகாரி பலவீனர்கள் கிதாபுல இவர் ஒரு ஆள், பலவீனமான ஆள் ஒரு ஆள், மிந்தல் ஒரு ஆள்னு குறிப்பிடுறாரு. அதே மாதிரி இப்போ அபு ஜுராங்கிறவங்க சொல்றாங்க லைனுல் ஹதீஸ், இவர் ஹதீஸ் துறையில் ஒரு பலவீனமான ஒரு ஆளு. நசை சொல்றாங்க பலவீனமான ஆள்னு சொல்றாங்க. இப்னு ஹதீஸ் சொல்றாரு லஹு கராயிபு அஃப்ராத், இவர் யாரும் சொல்லாத அறிவிக்கிறாரு. சில ஹதீஸ்கள் அறிவிப்பார், ஒருத்தரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இவர் மட்டும்தான் அறிவிப்பார், அப்படியான ஒரு ஆளா இருக்காரு. அதெல்லாம் ஒரு பலவீனத்தில் கொண்டு வந்துருவாங்க. அதே மாதிரி இப்னு மொயின் சொல்லுகிறார்கள் லைஸபி தாக்கல் கவி,
அந்த அளவுக்கு ஒரு வலுவான ஆள்லாம் கிடையாது இவர் ஹதீஸை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஜவுசஜானிங்கிறவர் சொல்றாரு வாஹில் ஹதீஸ் கலையில் ஒரு பலவீனமான ஆள்னு சொல்றாரு. அதே மாதிரி ஹாக்கிம் சொல்றாரு லைசபில் கவி இந்தகும், ஹதீஸ் கலை அறிஞர்கள்ட்ட இவர் வலுவான ஆள் கிடையாது. சாஜி சொல்றாரு லைசபி சிக்கத்தின், இவர் நம்பிக்கையான ஆள் கிடையாது, ரவா மனாக்கீர, நிராகரிக்கப்படும் பல ஹதீஸ்களை இவர் அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு மஹதி என்பவர் லாயு ஹதீஸ் அன்ஹு, இவர் வழியாக இந்த செய்தி அறிவிக்க மாட்டாருன்ட்டாங்க. தாரகுத்தினை அதை பதிவு செஞ்சிருக்காருல்ல, தாரகுத்தினை அதுல இருந்து ஹதீஸ் இருக்குது. தாரகுத்தினை சொல்றாரு லைஃப் பலவீனமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்னு ஹிப்பான் சொல்றாரு இவர் வந்து யாவோ சக்தியே கிடையாது இவருக்கு, அதனால இவர் வந்து விட்டுருவாங்க, சுத்தமாக விட்டுறணும், மனப்பாடம் பண்ணி கரெக்டாக சொல்ல மாட்டார், உன்னோட கொண்டு சொல்லுவாருன்னு சொல்லி இப்னு ஹிப்பான் அவர்கள் சொல்றாங்க. தகாவி சொல்றாரு லைசமின் அஹ்லி தஸ்பீத் பி ரிவாயத்தி பிஷையின், எந்த ஒரு விஷயத்தையும் தக்க முறையில் இவர் அறிவித்தது கிடையாது. வலா யுஹ்தஜ் பிஹி, இவரை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி இந்த மிந்தல்ங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் வந்து தபரானியுடைய ஔசத்துங்கிற நூலில் இருக்கிறது, தாரகுத்தினிங்கிற நூல்லையும் இருக்கிறது. ரெண்டுலையுமே இந்த மிந்தல்ன்ற ஒரு ஆள் தான் வருகிறாரு. இவர் பலவீனமானவர்னு 3 பேர் சொல்லிவிட்டாங்க. அப்ப அனாதை சொத்தை வச்சு நீங்க வியாபாரம் பண்ணலாங்கிற கருத்து இஸ்லாத்துல இல்லாத கருத்து. இதை கொண்டாந்துக்கிட்டு வருஷம் கொடுக்கணுங்கிறதுக்கு ஆதாரமா என்ன செய்யக்கூடாது, நிப்பாட்ட முடியாது. அதுவும் நடைபெற்று போச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா, அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால் இதே கருத்து ஔசத்தில், தபரானியோட ஔசத்தில் இருக்கிறது. எத்தீமுடைய சொத்துக்களை வைத்து வியாபாரம் பண்ணுங்கள், இல்லாட்டி ஜக்காத் அதை அழிச்சிரும் அப்படின்னு சொன்னதாக தபரானியோட ஔசத்தில் வேற ஒரு அறிவிப்பாளர் வழியாக வருகிறது. இது அறிவிக்கிற ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் ஃபுராத் பின் முகமது என்பவர் அறிவிக்கிறார். ஃபுராத் பின் முகமது என்பவர் அறிவிக்கிறார். இவரை பற்றி அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர், பலவீனமான ஆள் கிடையாது. ஹதீஸில் பொய் சொல்லுவார்னா எப்படிப்பட்ட இருப்பானுங்களேன், ஹதீஸில் பொய் சொல்லக்கூடியவர் என்று சந்தேகிக்கப்பட்டவர் என்று இவரை பற்றி இப்னு ஹஜர் அவர்கள் லிசானுல் மீசானில் சொல்றாங்க. இவரை பற்றி வேற பெரிய தகவல் ஒன்றும் கிடைக்கல. இவரை பற்றின ஒரே விமர்சனம் என்ன கிடைக்குதுன்னு கேட்டால், இவர் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர் அப்படின்ட்டாங்களே தவிர வேற ஆட்கள்லாம் இவர் நல்லவர் கெட்டவர் சொல்ல அறியப்படாதவர் லெவலில் இருக்கிறார். இந்த ஒரு ஆள் வழியாகத்தான் இது அறிவிக்கப்படுகிறது. அதனால இது அடிபட்டு போய்விடுகிறது. இது ஒரு விஷயமாச்சு. இது இல்லை, இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான். எதே அனாதைகள் சொத்தை நீங்க வியாபாரத்தில் யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி ஜக்காத்தை அந்த சொத்தை அழிச்சிரும் என்ற ஹதீஸை கொண்டாந்து வைத்து, அப்ப ஜக்காத்தை அழிக்கும் என்றால் என்ன அர்த்தம், வருஷம் கொடுக்கணும்னு அர்த்தம். வருஷம் கொடுத்தா தான் அது அழியும்ன்றத சுத்திக்கிட்டு வர்றாங்களே தவிர வருஷம் கொடுக்கணுங்கிற கருத்தை தரவே இல்லை. ஒரு கொடுத்த பொருளுக்கே திருப்ப கொடுக்கணுங்கிற கருத்தை என்ன செய்யாது, அது தரவே செய்யாது. ஒருக்கா கொடுத்தோம்னா சுத்தமாகி போயிடும். அப்ப இது ஆதாரமா, இதைத்தான் ஆதாரமா, இது எப்படி ஆதாரமாகும்? முதல்ல அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த இன்னொரு ஆதாரம் இருக்குங்கிறாங்க. இன்னொரு ஆதாரம் எதுக்கு, கொடுத்த பொருளுக்கு திருப்பி கொடுக்கலாங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுறாங்க. அது என்ன ஆதாரம்னு கேட்டா, அப்பாஸ் ரலியல்லாஹு அவர் அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அவர்கிட்ட போய் உமர் ரசூலுல்லாஹ் காலத்துல உமர் அனுப்பி வைக்கிறாங்க வசூல் பண்றதுக்கு. அது வெளியூருக்கு கவர்னர் அனுப்புவாங்க, உள்ளூர்ல உள்ள ஆளுக்கு யாரும் அனுப்பி வைப்போம்ல. உமர் அங்கே தானே இருக்காரு, நீ போய் அப்பாஸ் ஜக்காத்து வாங்கிட்டு வா. இவர் லிஸ்ட்டை கொடுத்து என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் இன்ன நாட்டிலாம் போய் ஜக்காத்து வாங்கிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பப்பட்ட ஒரு ஆள் வந்து அப்பாஸ் யார், ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய வாப்பா, பெரிய வாப்பாவுடைய அண்ணனோ தம்பியோ. பெரிய அப்பாவுக்கு சின்ன வாப்பாவுக்கு அரபியில் ஒரே வார்த்தை தான். அதனால பெரிய அப்பான்னு சொல்ல முடியாது, சின்ன அப்பான்னு சொல்ல முடியாது. தந்தையின் சகோதரர் இருப்பாங்க, அது பெரியவரா சின்னவரான்னு சொல்ல முடியாது. சில இடத்துல பெரிய அப்பான்னு சொல்லுவோம், சில இடத்துல சின்ன அப்பான்னு சொல்லுவோம். அது பெரிய மிஸ்டேக் மாதிரி கண்டுபிடிச்சிடக்கூடாது. அது அந்த அரபியில் சொல்லு கிடையாது. நம்ம சின்ன வாப்பா பெரிய அப்பா ரெண்டு வச்சிருக்கிறோம்ல, அரபியில் கிடையாது. பெரிய வாப்பாக்கு தகப்பனின் சகோதரன், சின்ன வாப்பாக்கு தகப்பனின் சகோதரன், அப்படித்தான் அரபி வாசம். அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்பாஸ் என்ன செய்யறாருன்னு கேட்டால், அவர்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க ஜக்காத்து வாங்குறது. வந்தோன்னு என்ன செய்யறாங்கன்னா, அவர் கடுமையாக போய் கேட்குறாரு. அவர் எல்லாம் தர முடியாது, தர முடியான்ட்டார் அப்பாஸ். தர முடியாதுன்னு என்ன செய்யறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிடுறாரு. நான் எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு வந்தேன், உங்கள் பெரிய வாப்பா வந்து ஜக்காத் தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த ஹதீஸை காட்டுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நீ அவசரப்பட்டியப்பா, அப்பாஸ்கிட்ட தான் நம்ம இந்த வருஷம் ஜக்காத்தை போன வருஷமும் வாங்கிட்டோமே,
ரசூல் அப்படி சொல்லுவாங்க, இந்த வருடத்திற்கான ஜக்காத்தை நம்ம சென்ற ஆண்டே முன்கூட்டி அட்வான்ஸை வாங்கிட்டோமே, எப்படி மர போய் கேட்ட? அப்போ லிஸ்ட்டை கொடுத்து பொதுவாக வாங்கிட்டு லிஸ்ட்டு கொடுக்கணும்னு வழங்க ரசூல்லா போய் வசதியான ஆட்டில் வாங்கிட்டு வாங்கன்ட்டாங்க இந்த ஹதீஸ் பிரகாரம். அப்பாஸ்ட்ட போகும்போது மறுத்துடுறாரு. மறுத்து எதுக்கு மறுக்கிறாருன்னு கேட்டால், ஜக்காத் தரமாட்டேன்னு மறுக்கலை, ஏற்கனவே கொடுத்துருக்காருல இந்த ஹதீஸ் பிரகாரம், கொடுத்து ஏற்கனவே தந்துட்டதுனால அவர் மறுத்துட்டாரு. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், விட்டுற வர அவர் போன வருஷமா நம்ம வாங்கிட்டோம்ல, இந்த வருஷத்துக்குரிய ஜக்காத்தை வந்து போன வருஷம் வாங்கிட்டோங்கிறாங்க. இந்த கருத்தில் பல ஹதீஸ் இருக்கு, ஒன்றுயா பார்ப்போம். இந்த கருத்தில் வந்து ஏராளமான ஹதீஸுகள் கொண்டாந்து போடுறாங்க. அத்தனை ஹதீஸுமே பலவீனமா இருக்கு. பலவீனம்னு அவங்க எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஹதீஸ்களில் அனைவருமே இது வந்து பலவீனமானது மட்டுமில்லை, இதை விட ஆத்தன்டிக்கான ஒரு செய்திக்கு முரணாக வேற இருக்கிறது. இது பலவீனமாகவும் இருக்கிறது. இதே அப்பாஸ் சம்பவத்தை புகாரியில் வேற மாதிரி வருது, முஸ்லீமில் வேற மாதிரி வருது, அதுக்கு மாத்தமாக வேற இருக்குது. அதுக்கு நேர் முரணாக இந்த சம்பவம் திரிச்சு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கிற வகையிலையும் இது தவறுங்கிறது பின்னாடி விளைக்கிறோம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், முதல்ல ஒரு ஜக்காத் என்பது வந்து அடுத்த வருஷத்து ஜக்காத் இன்னைக்கு வாங்க இயலுமா? ஜக்காத்துனா எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே வாங்கணும். இப்போ நான் இன்னைக்கு ஜக்காத்தை கொடுத்துட்டேன், 1 லட்ச ரூபாய்க்கு ஜக்காத்தை கொடுத்துட்டேன். அடுத்த வருஷத்துக்கு நான் எவ்வளவு கொடுப்பேன், எனக்கு எவ்வளோ இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இது இப்படி நடக்க முடியுமா உலகத்தில்? அடுத்த வருஷம் ஜக்காத்துன்னு சொன்னால் அடுத்த வருஷம் எனக்கு 1 லட்சம் இருக்குமா, எனக்கு 50 லட்சம் இருக்குமா, அல்லது 10,000 இருக்குமா? இது இல்லாமல் கூட போயிடுமா? எப்படி அடுத்த வருஷம் ஜக்காத்துன்னு எதை வச்சு கணக்கு பண்ணுவீங்க? இப்போ இருக்கிறதுக்கு கணக்கு பண்ணுறது ஓகே. இப்போ என்ன இருக்காது, ஜக்காத்தை கொடுப்பான், கொடுத்துட்டான்ல, இந்த அடுத்த வருஷத்துக்கு வச்சுக்கன்னு 1 லட்சத்துக்கு கொடுத்துட்றாரு. அடுத்த வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா வந்துட்டா என்ன செய்வீங்க? 9 லட்சம் ஜக்காத்து எங்கே போகிறது? அப்போ அடுத்த வருஷம் இந்த 1 லட்சம் லாஸ் ஆகிட்டாருன்னா நீங்கள் அநியாயமாக வாங்கியிருக்கிறீங்களே. ஜக்காத்து கடமையாகாத ஒரு ஆள்கிட்ட ஜக்காத்து வாங்கினது வருமா இல்லையா? அப்போ ஜக்காத்து அதிகமான ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டவர்கிட்ட கம்மியாக வாங்குற மாதிரி வரும். அல்லது என்ன செய்யணும், கம்மியான ஜக்காத்து வாங்குறவர்கிட்ட ஜாஸ்தியாக வாங்கின மாதிரி வரும். ரெண்டும் பாவம் தானே மார்க்கத்தில், ரெண்டும் செய்யக்கூடாதுல்ல. அப்போ வந்து போன வருஷமே வாங்கிட்டு சொல்ல அப்படி சொல்லியிருப்பாங்க, இந்த வருஷம் நீங்கள் ஜக்காத்தை நீ கேட்டு போகிறிய, இந்த வருஷத்துக்கு தர வேண்டிய ஜக்காத்தை போன வருஷமே அவர் தந்து விட்டார்னு சொன்னால் அது எப்படி தர முடியும்? அப்போ போன வருஷம் தந்தது என்ன, இப்போ என்னன்னு கணக்கு பார்க்க வேணாமா? அப்போ குறைஞ்சபட்சம் ரசூலுல்லாஹ் அவ்வளவு கணக்கு பார்க்காத ஒரு விஷயத்தை மக்களுக்கு போதனையை சொல்லியிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் எப்படி சொல்லியிருப்பாங்க? அப்படியா, எவ்வளோ சொன்னார், போன வருஷம் எவ்வளோ இருக்குது, என்னை கால்குலேட் பண்ணு கணக்கிட்டு அப்படியா சொல்லியிருக்கணும். குறைஞ்சபட்சம் போன வருஷம் இவ்வளோ தந்தாருப்பா ஜக்காத்து, 1 லட்சம் தந்துட்டாரு, இப்போ 1 லட்சம் தான் இருக்கா, 2 லட்சம் தான் இருக்கா, எவ்வளவு கணக்கு சொன்னாரு அப்படி கேட்டு பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படி கரெக்ட் பண்ணி இருந்தா கூட சரியா வரும். அப்ப வந்து கிணத்துல மாட்டை போட்டு வேலை பேசுற மாதிரி தானே இருக்கு. என்னன்னு தெரியல ஜக்காத்து வாங்குறது. அடுத்த வருஷத்து ஜக்காத்தை வந்து முன்கூட்டியே வாங்கி விட்டோம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், இவரை காப்பாத்துறதுக்காக சொன்ன மாதிரி வருகிறது. அப்ப இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த கருத்துப்பட உள்ள எல்லா ஹதீஸுகளுமே இது டேஞ்சரான கருத்தா இருக்கு. இப்படி ஒன்றும் இஸ்லாத்துல இல்லை. முன்கூட்டி ஜக்காத்து வாங்கலாமான்னு அறிஞர்கள்ட்ட கேளுங்க. ஒரு பணக்காரர்கிட்ட போய் ஒரு 5 வருஷம் ஜக்காத்து தாங்கன்னா என்ன செய்வாரு? 5 வருஷம் ஜக்காத்து எப்படி தருமா? 5 வருஷம் நான் என்ன நிலைக்கு இருப்பேன், எவ்வளவு இருக்கு, என்ன எனக்கு தெரியும்? மறைவான ஞானம் இதெல்லாம் என்னது? மறைவான விஷயம். இவருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது, வாங்க போறவருக்கும் தெரியாது, கொடுக்குறவருக்கும் தெரியாது. ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் வந்து எந்த இன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ யக்திர், அல்லாஹ் நாடியவருக்கு தாராளமாக கொடுப்பான், நாடியவருக்கு கம்மியாக கொடுப்பான். அவங்க கையில் உள்ளது, அது யாராலையும் கண்டுபிடிக்க இயலாது. ஒமா தத்ரி நஃப்சுன், 5 மறைவான விஷயங்கள்ல ஒன்று என்னன்னு கேட்டா, ஒமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு என்ன சம்பாதிப்போம் என்று எவனுக்கும் தெரியாது. நாளைக்கு எவன் தெரியாது அல்லாஹ் சொல்றான். இவர் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறது தெரியுது. இன்னைக்கு அடுத்த வருஷம் ஜக்காத்தை வாங்குறது ஒரு வருஷத்துக்கு இவ்வளவுதான் கிடைக்க முடியுது. எப்படி இது இஸ்லாமா? இது ஒரு ஆதாரமா காட்டுறீங்களா? இதுதான் இஸ்லாமிய இல்முல் மறைவான ஞானம் ஒரு மனிதனுக்கு இருக்குன்னு சொல்வது தப்பு இல்லையா? கணக்கு பார்க்காம கூட்டாம்போக்கில் வாங்குறதுக்கு பிறகு ஜக்காத்து துல்லியமா கணக்கு பார்த்து இவ்வளவு இருக்குது, அதுக்குரிய சதவீதம் கொடுன்னு கேட்டதான ஜக்காத்தாக. இந்த அறிவிப்பாளர் நிறைய குணம் இருக்கு. அதோட முக்கியமான புகாரி முஸ்லீம் அறிவிப்புக்கு மாற்றமா இருக்கு. அதை 2வது விளைக்கிறோம். இப்ப பேசிக்கா இது விளைக்கிறீங்க. இது சொல்றவங்க வந்து அப்பாஸ் சம்பவத்தையும் காட்டுவார்கள். இதுல வருஷம் கொடுக்கணும்னு வருதான். இதுல அந்த கருத்து வரவும் இல்லை, அந்த வரல. 2 அடுத்த வருஷத்துக்கு கணக்குன்னா புது வரவுக்கு தான் அந்த ஜக்காத்தை வாங்கினான்னு அர்த்தம் வருது. ஒரு பொருளுக்கு 2 தடவை வாங்கினாங்கிற கருத்தை தரவும் இல்லை. ஒரு பேச்சுக்கு அடுத்த வருஷம் ஜக்காத்தை வாங்கிட்டாருன்னு சொன்னா அடுத்த வருஷத்துடைய வரவுக்கு தானே வாங்கினாரு. இந்த வருஷத்துடைய ஜக்காத்தை 2 டைம்ஸ் வாங்கலையே.
இந்த வருஷம் வாங்கின பொருளுக்கு இன்னொரு தடவை ஜக்காத்து வாங்குறதுன்னு உங்களுடைய வாதம். அந்த வாதம் இதில் இல்லை. அதான் 2 தடவை ஒரு பொருளுக்கு வாங்கினார்கள்ங்கிற கருத்து இது தரவே இல்லை. இது உண்மைன்னு வைத்து கொண்டால் கூட இந்த வருஷத்தை வாங்கிட்டு அடுத்த வருஷம் ஒன்று வரும்ல, அதுக்கு ஒரு தடவை வாங்கியிருக்கிறார். இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கிட்டாரு, அடுத்த வருஷம் அவர் சம்பாதிப்பார்ல, அதுக்கு ஒரு தடவை வாங்கினான்னு வருமே தவிர ஒரே பொருளுக்கு 2 தடவை வாங்கினாங்கிற கருத்து தரல. இப்படி சுத்திக்கிட்டு வரணும், அப்படி கஷ்டமாக்கி காட்டணுங்கிறாங்க. மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த விஷயத்தை கூடுதல் அப்பாஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு விவரமாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அது போக என்னோட அறிவிப்பாளர் வரிசையிலையும் கோளாறு இருக்கிறது. அந்த விஷயத்தை பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், அடுத்தடுத்த ஹதீஸ் போவோம். முதலாவது ஹதீஸ் என்னென்னு கேட்டால், தாரகுத்னியில் இந்த ஹதீஸ் இருக்குது. இது அறிவிக்கக்கூடிய ஆள் தல்ஹாங்கிறவங்க முதல்ல ரசூல்லாட்டிருந்து அறிவிக்கிறாங்க. ரசூல்லா சொன்னதாக, தல்ஹா சொன்னதாக அவருடைய மகன் மூசா அறிவிக்கிறார். மூசா சொன்னதாக ஹக்கம் என்பவர் அறிவிக்கிறார். ஹக்கம் என்பவர் சொன்னதாக அறிவிப்பவர் ஹசன் பின் உமாரா. 4வது ஆளாக ஹசன் பின் உமாராங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறார். இவர் அந்த ஹசன் பின் உமாராங்கிற ஒரு அறிவிப்பாளர் நம்பகமான ஒரு அறிவிப்பாளர் கிடையாது. ஷோபாங்கிற ஒரு அறிஞர் சொல்கிறாரு, இவர்கிட்ட நான் ஒரு 70 ஹதீஸ் கேட்டிருக்கிறேன். இந்த ஹசன் பின் உமாரா என்பவர்கிட்ட 70 ஹதீஸ் அவர் வழியாக நான் கேட்டிருக்கிறேன். 70மே ஆதாரமற்றதாக இருக்குது. செக் பண்ணி பார்த்தா 70லையுமே அவர் தப்பாக சொல்லியிருக்கிறாரு, எதுக்குமே அடிப்படை கிடையாது, அவராக சொல்கிறாருன்னு சொல்லி அந்த ஷோபா அவர்கள் இதெல்லாம் தகுதீபில் இவரை பற்றின விமர்சனம் அதில் வருகிறது. அதே மாதிரி ஜரீர் இப்னு ஹாசிம் அவங்க சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் ஷோபா சொல்கிறாரு, நீ போய் ஜரீர் இப்னு ஹாசிம் என்பவர்கிட்ட போ. அவர் இந்த ஹசன் பின் உமாராட்டை படிக்கிறதுக்காக போகிறார். அவர்கிட்ட எந்த ஒரு செய்தியும் படிக்க வேணான்னு சொல்லிவிடு, அவர்கிட்ட எதையும் அறிவிச்சிட வேணான்னு சொல்லிடு. ஏனென்றால் இன்னும் எக்கு தீப்பு, அவர் பொய் சொல்லுவார். நீங்கள் மார்க்கம்னு படிக்க போவீங்க, அவர் பொய்யை சொல்லி தருவார். அதனால் அவர்கிட்ட போக வேண்டாம் என்று ஷோபா அவர்கள் ஒருவருக்கு எச்சரிக்கை பண்ணி அனுப்புகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், ஒரு மறதி, ஒரு தவறு, அந்த காரணத்தை கூட சொல்லலை, பொய் சொல்வார். அப்போ பொய் சொல்வார்னா ரசூல்லா பேர்லேயும் பொய் சொல்வார்ல, பொய் சொல்பவராக அறியப்பட்ட ஒருத்தட்ட போய் நீங்கள் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவர் வழியாகத்தான் இந்த ஹதீஸ் வருது. எந்த ஹதீஸு? அப்பாஸுடைய ஜக்காத்தை 2 வருஷத்துக்கே நாங்கள் வாங்கிட்டோம் என்ற ஹதீஸ் அவர் வழியாகத்தான் வருகிறது. அதே மாதிரி ஷோபாட்டை அவர் திருப்பி கேட்குறாரு, இவர் பொய் சொல்வாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கிறீங்கன்னு அவர் திருப்பி கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஹக்கம் மொழியாக நிறைய அறிவிச்சிருக்கிறாரு, அதில் ஒன்றுக்கு கூட ஒரு அடிப்படை கிடையாது, செக் பண்ணி பார்த்தா அவனுக்கு தெரியும், அவர் பொய் தான் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. அகமது இமாம் சொல்கிறாங்க, மத்ரூக்குல் ஹதீஸ், இவரோட ஹதீஸ் விடப்பட்டு விட்டது, எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, பொய் என்று சந்தேகிக்கப்பட்டதுன்னு அவர் சொல்கிறார். அதே மாதிரி அகமது பின் ஹம்பல் சொன்னதாக கானலு ஹவன், அவருக்கு கொஞ்சம் உலக ஆசை கொஞ்சம் இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. சில ஆளுக்கு உலக ஆசைக்காக என்ன செய்ய புது புது செய்திகளை கற்பனை பண்ணி பேசுவாங்கள்ல, அந்த உலக ஆசை உள்ளவராக இருந்தார். மேலும் முன்கரல் ஹதீஸில் வெறுக்கத்தக்க ஹதீஸுகளையெல்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. ஹதீஸு மௌதுஅத்துன், அவருடைய ஹதீஸில் எல்லாமே இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்குது. அதை அவராக தயாரிக்கிறாள். ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட அர்த்தம்னு கேட்டால், இந்த யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஹக்கம் சொன்னான்னு அவராக உண்டாக்கிடுவார், அவருக்கு மூசா சொன்னார்னு அவராக உண்டாக்கிடுவார், தல்ஹா சொன்னார்னு அவராக பேருகிற எல்லாத்தையும் உண்டாக்கி என்ன செய்வார், உண்டாக்கி சொல்கிறாள். அவர் ஒரு தயாரிப்பாளர் தானே தவிர இவர் ஹதீஸ் அறிவிப்பாளர் இல்லை. அதனால் ஹதீஸு மௌதுஅத்துன், இவர் அறிவிக்கிற ஹதீஸுகள் எல்லாம் இட்டுக்கட்டப்பட்டது. லா யுக்குத்தபு ஹதீஸு, இதை பதிவு கூட செஞ்சு வைக்கக்கூடாது. இவர் எழுதின ஹதீஸுகள்லாம் செய்யக்கூடாது, பதிவு கூட செய்யக்கூடாது என்று அகமது இமாம் சொல்லிவிட்டு மேலும் சொல்கிறாங்க, லைசபி ஷையின், இவர் எந்த கணக்கிலையும் இவரை கொள்ளக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்னு மொயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி தான் லா யுக்தவ் ஹதீஸுஹு, இவரோட ஹதீஸை எழுதக்கூடாது, இவருடைய ஹதீஸ் கணக்கில் வராதுன்னு அகமது இமாம் சொல்கிற மாதிரியே இப்னு மொயின்கிற ஒரு அறிஞர் சொல்கிறார். அப்போ அதே மாதிரி இப்னுல் மதீனி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அவர்கிட்ட செய்தி எடுத்துக்கலாமாண்டு. அவர் நிறைய பிழை விடுவார், எடுத்துக்கிடக்கூடாதுன்னு. பிழைன்னா என்ன பிழைன்னா இட்டுக்கட்டுவாருங்கிறாரு. அவர் நிறைய பிழை விடுவாருங்கிறாரு, மென்மையாக சொல்கிறாரு. பிழை விடுவார், அதனால் எடுத்துக்கூடாது. பிழைன்னா என்ன பிழைன்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன காண இலவு இட்டு கட்டுவார், அதான் பிழை. அப்போ சொந்தமாக தயாரிப்பார், ஹதீஸை சுயமாக தயாரித்து சொல்லக்கூடிய ஒரு ஆள் என்று வருகிறது. அதே மாதிரி அபு ஹாத்திம், முஸ்லீம், நசை, தாரகுத்னி 4 பேரும் சொல்கிறாங்க மத்ரூக்குல் ஹதீஸ்,
இவருடைய ஹதீஸில் விடப்பட்டு விடும், எடுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க. சாஜிங்கிற ஒரு அறிஞர் சொல்கிறாரு, லைஃபுன் மத்ரூக்குன், இவர் பலவீனமானவர், இவர் ஹதீஸில் விடப்பட்டு விடும். அஜ்மா அஹ்லுல் ஹதீஸ் அலா தர்கி ஹதீஸி, இவருடைய ஹதீஸை விட்டுவிட வேண்டும் என்று ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஏகமானதாக முடிவு செஞ்சுட்டாங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க, இவர் பேரை சொன்னோன்னு விட்டுருவாங்க, இது ஹதீஸே கிடையாதுன்றாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆள் வழியாகத்தான் வந்திருக்கிறது. அதே மாதிரி ஜவுசஜானிங்கிற அறிஞர் சொல்கிறாரு, சாக்கித்துன், இவர் விழுந்தவர்னால் பலவீனருக்கு சொல்லுவாங்க, இவர் விழுந்து போன ஆள். அதே மாதிரி ஜசராங்கிறவர் சொல்கிறார், லா யுக்தபு ஹதீஸு, இவருடைய ஹதீஸை வந்து எழுதி கொள்ளக்கூடாது. அதே மாதிரி அமருபுன் அலி என்பவர் சொல்கிறாரு, கசீருல் வஹ்மி உல் ஹத்தை, கற்பனையும் தவறும் ஜாஸ்தி, கற்பனையாகவும் நிறைய சொல்லுவார், தவறாகவும் நிறைய சொல்லுவார், அதனால் மத்ரூக்குல் ஹதீஸை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இப்னு உயைனா என்ன செய்வார்னா, இவர் ஹதீஸ் அறிவிக்கிறாரோன்னா காதில் கையை வச்சுக்கிறாராம், இதை கேட்கக்கூடாது, அவர் அறிவிக்கிற ஹதீஸ் நம்ம காதில் கொண்டு காதில் கையை வைத்துக் கொள்வார்னா வருகிறது. அந்தளவுக்கு இவர் நினைஞ்சிருக்காங்க. அன்றைக்கு வந்து இவரை வெறுத்துருக்குறாங்க எல்லாரும். இப்னு சஅத் சொல்கிறாரு, கான லைஃபன் பில் ஹதீஸ், ஹதீஸ் கலையில் ஒரு பலவீனமானவராக இருந்தார்னு அவரும் சொல்கிறார். அதே மாதிரி யாக்கூப் என்பவர் வந்து யாருடைய ஹதீஸெல்லாம் புறக்கணிக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு புக் எழுதியிருக்கிறார். அந்த பட்டியல் இவரும் வர்றார், யாரையெல்லாம் நாம் புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டிருக்கிறாரு. அந்த லிஸ்ட்டில் யார் இருக்கார், இவரும் இடம்பெற்றிருக்கிறார். அதே மாதிரி பஸாரி மாம் சொல்கிறாங்க, லா யஹ்தஜ் அஹ்லுல் இல்மி, கல்விமான்கள் பி ஹதீஸை, இவருடைய ஹதீஸை வந்து ஆதாரமாக எடுக்க மாட்டார்கள். கல்விமான்கள் பாமர் மக்கள்கிட்ட போய் பயன் பண்ணலாம், கல்விமான்கள் இவருடைய ஹதீஸை என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு பஸாருங்கிற இமாம் சொல்கிறார். அதே மாதிரி யஹ்யா இப்னு முயின், அப்துர் ரஹ்மான், ரெண்டு பேரும் எந்த ஒரு செய்தியும் இவருடைய அறிவித்தது இல்லை. இவருடைய வந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அது அடுத்த ஆளுக்கு சொல்ல மாட்டாங்க, இது தப்புன்னு ஒதுக்கி வச்சுருவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி அஜலி சொல்கிறாரு, லஅஃபஹு, பலவீனமாக்கி விட்டு ஒரு தரக்க யுஹத்திஸ் அன்ஹு, இவர் வழியாக அறிவிக்கிறதை விட்டு விட்டார், அறிவிக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. யாக்கூப் இப்னு ஷைபா எதுக்கு இவ்வளோ சொல்கிறோம்னு கேட்டால், இவரை வந்து தூக்கி நிறுத்தவே முடியாது அப்படியால். யாக்கூப் இப்னு ஷைபா சொல்கிறாரு, மத்ரூக்குல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸுகள் எல்லாம் விடப்பட்டவை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்னு ஹிப்பான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதிலே சனிசிக்கு இவர் என்ன செய்ய, நம்பகமான ஆளை போட்டு அறிவிப்பார், இடையில் ஆட்கள்லாம் விட்டுருவார். 4 பேர் அறிவிச்சாங்கன்னு வைங்களேன், நடுவில் உள்ள ஆளெல்லாம் பலவீனமானலாம் விட்டுவிட்டு முன்னாடி உள்ள ஆளை கொண்டு சொல்லுவார், நம்பகமான ஆள் சொன்ன மாதிரி இருட்டடிப்பு செய்வார், அறிவிப்பாளர்களை இருட்டடிப்பு செய்வார் என்று இப்னு ஹிப்பான் சொல்கிறார். அது சுஹைலி சொல்கிறார், லைஃபும் பிஜுமாயும் என்னும், ஏகமானதான முடிவு பிரகாரம் ஒரு பலவீனமான ஆள்ன்றான். அப்போ அப்பாஸுடைய ஜக்காத்தை 2 வருஷம் வாங்கினதுங்கிற ஹதீஸை வைத்து கொண்டு ஒரு பொருளுக்கு மறுபடியும் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, இது ஆதாரம் காட்டுறாங்க. அந்த கருத்து முதல்ல தராது, நல்லா விளைக்கணும். 2 வருஷம் ஜக்காத்தை வாங்கினாலும் அந்த வருஷத்து ஜக்காத்து அந்த வருஷத்துக்கு வாங்கியிருப்பாங்க, அடுத்த வருஷத்துக்கு உள்ள ஜக்காத்து அடுத்தது வாங்கிப்பாங்களே தவிர அதே பொருளுக்கு 2 தடவை வாங்கணும்னு வரவே வராது. இது சரின்னு ஏற்றுக்கொண்டாலும், இந்த ஹதீஸ் சரின்னு வச்சுக்கிட்டா கூட கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுக்கணும்ன்ற அர்த்தம் எப்படி வரும்? 2 வருடம் ஜக்காத்தை வாங்கிட்டாங்கன்னா, ஏன் 2 வருஷம் ஜக்காத்து வாங்கணும்னு வச்சுக்கணும் பேச்சுக்கு, இந்த வருஷம் வச்சுக்கிற சொத்துக்கு ஜக்காத்து வாங்கிடுவாங்க, அடுத்த வருஷம் நான் எவ்வளோ வரும்னு ஒரு கணக்கு போடுறனோ அதை கணக்கு பண்ணி அதுக்குள்ள தொகை வாங்குவாங்களே தவிர இதுக்கே 2 தடவை வாங்கினாங்கன்ற அர்த்தம் அது வருமா? முதல்ல மேட்ரு வந்து அதானே, 2 தடவை வாங்கலாமாங்கிறதான. ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டால் வாங்கலாம் என்பதற்கு ஆதாரம் காட்டினா அது தெளிவான ஹதீஸுகளை கொண்டு சொல்லணும். இந்த ஹதீஸ் பலவீனமாகவும் இருக்கிறது, அந்த கருத்து வராது, அதில் என்ன வராது, அந்த கருத்து வராது. வருஷம் ஜக்காத்துங்கிறாங்களா, அந்த கருத்து வேண்டாம் வரும். எது வராது? கொடுத்த பொருளுக்கே திரும்ப ஜக்காத்து கொடுக்கணுங்கிற கருத்து இதில் வராது. இது ஒரு ஹதீஸ் ஆயிடுச்சு. இதே கருத்தில் வந்து பைஹக்கியில் குப்ரா சொன்னோன்னு குப்ராவில் இதே தான், இதே 2 வருஷம் ஜக்காத்து வாங்கணும் ஹதீஸு பைஹக்கிலையும் வருகிறது. அதே மாதிரி தாரக்குத்தனிகளையும் இன்னொரு அறிவிப்பில் வருகிறது. இந்த 2 ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இது அறிவிக்கிறாள் யாருன்னா இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக. அவர் சொன்னதாக அறிவிக்கிறவர் மெக்குசம் என்பவர் அறிவிக்கிறார். அவர் சொன்னதாக அறிவிக்கிறவர் இந்த ஹக்கம் என்பவர் அறிவிக்கிறார். அவர் சொன்னதாக அறிவிக்கிறாள் யாருன்னு கேட்டால் முகமது இப்னு உபைதுல்லா அல் அஸ்ரமி என்பவர் அறிவிக்கிறார். தாரக்குத்தனியுடைய வேற ஒரு அறிவிப்பு, அதுலேயும் இவர் தான் வர்றாரு, பைஹக்கிலையும் அதே ஆள் தான் வர்றாரு. இப்போ 4ஆவது வரக்கூடிய ஆள் வந்து முகமது இப்னு உபைதுல்லா அல் அஸ்ரமி என்பவர் தான் இதை சொல்கிறாரு. 2 வருஷத்து ஜக்காத்தை ரசூலுல்லாஹ் அப்பாஸ் தான் வாங்கிட்டாங்க, முன்கூட்டியே வாங்கிட்டாங்க அப்படின்னு அறிவிக்கிறார். அப்போ இந்த ஹதீஸா, இந்த 2 ஹதீஸுகளும் சரியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து முகமது உபைதுல்லாங்கிறவர் வந்து ரொம்ப பலவீனமான ஒரு ஆள். அப்போ அஹமது இப்னு ஹம்பல் சொல்கிறாங்க, தரக்கன் நாசு ஹதீஸவு, மக்கள்லாம் இவர் ஹதீஸை விட்டு விட்டார்கள். மக்கள் என்றவர் சொல்வது அறிஞர்களை,
பொதுமக்களை சொல்ல மாட்டார். அஹமது இமாம் வந்து மக்கள்னு சொன்னார்னு சொன்னால் அறிஞர்களை சொல்லுவார். தரக்கன் நாசு ஹதீசஹு, அறிஞர் பெருமக்கள் இவருடைய ஹதீஸுகளை எல்லாம் விட்டுட்டாங்க. இப்னு மொயின் சொல்லுகிறாரு, லைசபிஷையின் லா யுக்தபு ஹதீஸு, இவர் கணக்கில் கொள்ளப்படக்கூடாது, இவருடைய ஹதீஸை எழுதி கூட வைக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. புகாரி சொல்கிறாரு, தரக்கஹு இப்னுல் முபாரக் யஹ்யா, இப்னுல் முபாரக் அவர்களும் யஹ்யா அவர்களும் இவரை விட்டு விட்டார்கள். இவர் வந்து அறிவிக்கிற ஹதீஸையும் விட்டுருவாங்க, இவரையும் விட்டு விட்டார்கள். நசை சொல்கிறாரு, லைசபி திக்கத்தின், இவர் நம்பிக்கையான ஆள் கிடையாது. உலா யுக்தபு ஹதீஸு, இவருடைய ஹதீஸை எழுதக்கூடாது, ரிக்கார்டாக கூட எழுதி கூட வைக்கக்கூடாது, அந்த தரத்தில் உள்ள ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து வக்கீ என்பவர் சொல்கிறாரு, இவர் வந்து ஆள் நல்ல ஆள் தான், அசரமிங்கிற ஆள், தொழுகை நோம்புல அந்த மாதிரி உள்ள நல்ல ஆள் தான். ஆனால் அவருடைய கித்தாப் ஒன்று வச்சுருந்தார், அதை பார்த்து பார்த்து அறிவிப்பார். அந்த கித்தாப்பு காணா போச்சான். அதுக்கு பிறகு வாயில் வந்தாலும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாராம். கித்தாப்பில் பார்த்து பார்த்து எழுதி வச்சு பார்த்து அறிவிச்சுக்கிட்டு இருந்தார். எழுதி வச்சு யார் பார்த்து அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு நினைவாற்றல் குறைஞ்சி போயிடும். எழுத்தை பார்த்து பார்த்து அறிவித்து பழகிட்டாங்கன்னு சொன்னால் அந்த பேப்பர் காணா போச்சுன்னு வைங்களேன், அப்புறமேல என்ன வேணாலும் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. எழுதியே இல்லாமல் யாபத்தில் அறிவிக்கிற ஆளுக்கு வந்து எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருப்பாங்க. இவர் ஏட்டிலேருந்து எழுதிக்கிட்டு இருந்தார். அது தொலைஞ்சு போன உடனே இவர் வாயில் வந்தெல்லாம் அறிக்கை நிறைய தவறான செய்திகள்லாம் அதனால் வந்துருச்சு. தவறான செய்தி நினச்சப்படலாம் சொல்ல ஆரம்பிச்சிருவார். என்னடா யாப சக்தியிலே சொல்ல வேண்டி இருக்கும்போது அவருக்கு அந்த யாப சக்தி போதுமானதாக இருக்காது, எழுத்தை நம்பிக்கிட்டு இருந்ததுனால அப்படின்னு சொல்லி இவர் காரணத்தோடு வளர்க்குறார். வக்கி என்ற அறிஞர் வளர்க்குறார். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன செய்கிறாருன்னா, அந்த அசரமி அப்படிங்கிற ஆள்கிட்ட கத்தான்கிற அறிஞர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவருடைய நினைவாற்றலை சோதிப்பதற்காக வேண்டி இவரும் அறிஞ்சிருக்கிற சில ஹதீஸை சொல்லி இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையை சொல்லுன்னு கேட்பாரான். கேட்டால் முடிப்பார் அவர். இவர் தான் அறிவிச்சிருப்பார் அந்த அறிவிப்பாளர் வரிசையை. ஏன்னா நீ தானே சொன்னியப்பான்னு சொல்லி ஹதீஸ் சொல்லி இதுக்கு சனதை சொல்லுன்னு கேட்டால் முடிப்பார் அவர். அப்போ விட்டடிச்சிருக்காருன்னு அர்த்தம். இவர் அறிவித்த சனதையே அவர் திருப்பி கேட்டால் அவர் வந்து சரியாக சொல்ல மாட்டார், அவர் சரியில்லை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து தாரகுத்தனி அவர் பதிவு செஞ்சுருக்காருல, இந்த கிதாபுலேயும் தாரகுத்தனிலே இந்த ஹதீஸ் இருக்குது. அவரும் இவரை பலவீனமானான்னு தான் சொல்கிறார். அதே மாதிரி வந்து இப்னு ஹிப்பான் வந்து காண ரதியல் ஹிஃப்லு, ரொம்ப மோசமான நினைவாற்றல் உள்ளவர். அதான் காரணம், எழுத்தை நம்பிக்கிட்டு இருந்ததுனால காண ரதியல் ஹிஃப்லு, மோசமான நினைவாற்றல் உள்ளவராக இருந்தார். அதனால் வந்து நிறைய அந்த எழுத்து காணா போன பிறகு இப்போ கசரத்தில் மனாக்கீரு ஃபி ரிவாயத்தி, இவருடைய அறிவிப்புகளில் வந்து முன்கரான நிராகரிக்கிற பல ஹதீஸுகள் அதிகமாகிவிட்டது. யாவ சக்தியிலே அறிவிக்கிறார், யாவ சக்தி இல்லாத ஒரு ஆள். யாவ சக்தி உள்ள ஆள் வந்து யாவ சக்தியில் அறிவிக்கலாம். ஞாபக சக்தி இல்லாமல் பேப்பரை நம்பிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறாரு, யாவ சக்தியில் அறிவித்தார்னு சொன்னால் அதில் நிறைய பிழைகள் ஏற்பட்டுருச்சு. அது மாதிரி இப்னு மஹதி, இப்னு முபாரக்கு, கத்தான், இப்னு மொயின் இவர்கள் எல்லாம் இவரை விட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஷோபா, சுலைமான் இவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா லைஃபுல் ஹதீஸ் ஜித்தன், ஹதீஸில் முற்றிலும் இவர் பலவீனமான ஒரு ஆள். அது மாதிரி அபுஹாத்தம் இப்னு அபிஹாத்தம் சொல்கிறாரு, தரக்குஹு அபூசுராங்கிற அறிஞரும் இவர் விட்டு விட்டார். ஹாக்கிம் சொல்கிறாரு, மத்ரூக்குல் ஹதீஸ் பிலா ஹிலாஃப், கருத்து வேறுபாடு இல்லாமல் இவரோட ஹதீஸ் விடப்பட்டு விட்டது, யாராச்சும் ஏற்றுக்கலாம்னு ஒருத்தரும் சொல்லலை அப்படிங்கிற ஒரு ஆள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அதே மாதிரி ஹாக்கிம் மேலும் சொல்லுகிறார், லைச ஹதீஸு பில் காயிமி, இவருடைய ஹதீஸ் வந்து நிற்காது, சரியான ஹதீஸ் இல்லை அப்படிங்கிறாரு. ஷாஜிங்கிறவர் சொல்கிறாரு, முன்குருள் ஹதீஸ், ஹதீஸில் இவருடைய ஹதீஸ் நிராகரிக்கப்பட்டுவிடும். அஜ்மா அஹ்லுன் நக்லி அலா தர்கி ஹதீஸிஹி, இவருடைய ஹதீஸை விட்டுவிட வேண்டும் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் ஏகமானதாக சொல்லிவிட்டார்கள், யாராச்சும் இவர் நல்லவர்னு சொல்லலையாம். அப்போ தாரகுத்தனிலையும் பைஹக்கிலையும் வரக்கூடிய ரெண்டாவது ஹதீஸ், அதே செய்தி ரெண்டாவது ஹதீஸு. இதனுடைய அறிவிப்பாளரில் யார் வர்றாருன்னா முகமது பின் உபைதுல்லா அல் அஸ்ரமி என்பவர் வர்றாரு. இவரை பற்றின விமர்சனங்கள் இப்படி தான் இருக்குது. இதை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அந்த முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த கொடுத்த பொருளுக்கே திரும்ப கொடுக்கணும்னு சொல்கிறவங்க, இதை ஆதாரமாக எடுத்து காட்டுறவங்களே பலவீனம் ஒத்துக்கிறாங்க. சரி, பலவீனமான ஹதீஸ் தான், இது சரியான ஹதீஸ் இல்லை தான் ஒத்துக்கொண்டு தான் இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, வாதாடுறாங்க. அப்போ ஹதீஸு பலவீனம் ஒன்று. ரெண்டாவது கருத்தில் பிழை இருக்குது. ஏன்னா அடுத்த வருஷத்து ஜக்காத்தை இன்றைக்கி வசூலிக்கிறது மறைவான ஞானத்தில் வந்துடும். அடுத்த வருஷம் எனக்கு எவ்வளோ வரும்னு எனக்கு எப்படி தெரியும், நான் எப்படி இன்றைக்கி அந்த ஜக்காத்தை நான் கொடுப்பேன், அது அடுத்த வருஷத்தில் போய் பார்க்கணும். அது மறைவான விஷயம், சிறுக்கான விஷயமாக போயிடும். மறைவான விஷயத்தை அறிந்ததுங்கிறது அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக கருதுகிற ஒரு விஷயமாயிரும். அப்படி ஒரு சட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்கங்கிறதுனாலையும் இதில் ஒரு பிழை இருக்கிறது. அதுபோக கொடுத்த பொருளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கணுங்கிறது இதில் இல்லை, சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இந்த ஹதீஸ் அதான் நம்ம பாயிண்ட் அதானே, இதுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டேன், மறையும் இது கொடுக்கணும்,
இதுக்கு நான் கொடுத்துட்டானே தூக்கி வச்சிட வேண்டியதான், இனிமேல் வரக்கூடியது தான் நான் கொடுக்கணும். கொடுத்த பொருளுக்கே திரும்ப திரும்ப கொடுக்கணுங்கிற அந்த கருத்தை எங்கேருந்து எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியலை. கேட்டால் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் கொடுத்த பொருளுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஆதாரம்னு என்கிட்ட நம்மள்கிட்ட கேட்குறாங்க. அந்த சொல்லுக்கு அதான அர்த்தம், அந்த சொல்லுக்கு எனக்கு கொடுனா ஒரு தடவை தானே அர்த்தம். ஒரு சொல்லுக்கு எது அர்த்தமாக இருக்குதோ அதை விட வேறு என்ன ஆதாரம் வேணும்? ஒரு சொல்லுக்கு இதுதான் அர்த்தம்னு ஆகிடும்போது அந்த அர்த்தப்படி நம்ம முடிவெடுத்தோம்னா அதுக்கு ஆதாரம் கேட்கலாமா? என்ன ஆதாரம்னா அந்த சொல்லுக்கு அதான் அர்த்தம். பொருள் வந்தால் நீ ஜக்காத்து கொடு, ஒரு தடவை கொடுங்க, அதுக்கு அர்த்தம். ஹஜ்ஜுக்கு சொன்னாங்கல்ல, அப்போ ஹஜ்ஜுக்கு சொன்னால் ஒரு தடவைங்கிறது சொல்லாட்டோம், அதான் அர்த்தம் அதுக்கு. அப்போ இவங்க என்ன செய்யணும், நீங்கள் அதுக்கு ஆதாரம் காட்டு, இவங்க தான் காட்டணும் ஆதாரம். எது காட்டணும்? பொருள் கொடுத்த பொருளுக்கு திரும்ப திரும்ப வாங்கினார்கள்னு ஆதாரம் காட்டணும். அப்படி ஒரு ஆதாரம் காட்டவில்லை, சுற்றி வளைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஹதீஸில் கொண்டாந்து காட்டுறாங்க. அதே மாதிரி தாரகுத்தினிங்கிற நூலில் இன்னொரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸில் என்ன வர்றாருன்னா, இதே உபைதுல்லா அஸ்ரமிங்கிறோம்ல, அவர் தான் அதுலேயும் வர்றாரு. அதோட மிந்தல் பின் அலிங்கிற ஒருத்தர், 2 அறிவிப்பாளர், இவர்கிட்ட அவர் அறிவிக்கிறார். 2 பேருமே பலவீனமாக இருக்கிறாங்க என்ற ஒரு செய்தி வருது. இவரை மிந்தல்ங்கிறவரை பற்றி முந்தைய அந்த வருஷம் ஜக்காத்துன்றோம்ல, அதில் விரிவாக அவரை பற்றி விளக்கிட்டோம். அவரும் ரொம்ப பலவீனமான ஆள் என்பதை விரிவாக விளக்கின ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதே மாதிரி தபுரானியுடைய கபீரில் இதே ஹதீஸ் வருகிறது. அதில் முகமது தக்வான் என்ற ஒரு ஆள் இடம்பெறுகிறார். மூஜமுல் அவுசத்துங்கிற கிதாபுலையும் இவர் ஹதீஸ் வருது. அதுலேயும் முகமது தக்வான் என்பவர் இடம்பெறுகிறார். இவரை பற்றி எந்த குறிப்பும் கிடைக்கல. ஒரே ஒரு கிதாபில் ஒரு குறிப்பு கிடைக்கிறது, முன்குருள் ஹதீஸ். இவருடைய ஹதீஸ் நிராகரிக்கப்படும் உக்கைலி என்பவர் மட்டும்தான் சொல்கிறார். மற்றவங்களுக்கு ஒரு பற்றி தெரியவே இல்லை. இப்படி ஒரு ஆள் இருந்தாரா, இவர் என்ன மாதிரி ஆளுன்னு யாரும் கருத்தே சொல்லலை. ஒரு ஆளை பற்றி கருத்தே எந்த கிதாபுகளும் இல்லைன்னு சொன்னால் அவர் வாழ்ந்தாரா என்பதே சந்தேகத்துக்குரியது. அப்படி ஒருத்தர் இருந்தால் குறிப்பில் வந்திருப்பாங்க. ஹதீஸ் கலையில் அவங்க ஈடுபட்டுட்டாங்கன்னு சொன்னாலேயே அவங்களுடைய ஃபுல் டீட்டெயிலை எடுத்துருவாங்க. எடுத்து அதை புக்காக நூலாக தொகுத்துருவாங்க. இவரை பற்றி முகமது தக்வான்கிற ஆளை பற்றி எங்கே தேடி பார்த்தாலும் அவர் என்ன எதுங்கிற ஒருவரும் கிடைக்காது. இந்த லோபாவுல் கபீர் உக்கைலி மட்டும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இவருடைய ஹதீஸ் முன்கரையை இட்டுக்கட்டப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டார். அப்போ இது ஒரு ஹதீஸ் ஆச்சு. அடுத்து இன்னொரு ஹதீஸ் வருது. இது சரியான ஹதீஸ் என்று சொல்வார்கள். பைஹக்கியில் சுனனுல் குப்ராவில் வருது. இதில் இதே ஹதீஸ் அறிவிக்கிறதா வருது. இதில் எல்லாருமே சரியான ஆட்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு கோளாறு இருக்குன்னு பைஹக்கி சொல்லிடுறாரு. என்ன கோளாறுன்னு கேட்டால், இது அலி ரலியல்லாஹு சொன்னதாக இதில் வருகிறது. அலி யாருக்கு சொன்னார்ன்னு கேட்டால் அபுல் பக்தரி என்பவருக்கு சொன்னார். அவர் நல்ல ஆள் தான். அதுக்கடுத்து சொன்னாலும் அதுக்கு எல்லாம் நல்ல ஆளாக இருக்காங்க. இதை சொல்லிட்டு பைஹக்கி சொல்கிறாரு. ஆனால் அலி காலமும் அபுபக்தர் காலமும் வேறு. அவர்கிட்ட கேட்டிருக்கோம், ஆள் நல்ல ஆளுக்க தொடர்பு இல்லை. அலி அபுல் பக்தர் சொல்லியிருக்க முடியாது. அலியுடைய காலத்திற்கு பிந்தினவர் இடையில விடுபட்டிருக்கு, தொடர்பு கிடையாது. இப்போ தொடர்பு அருந்து போனாலும் பலவீனம் தானே. நம்பகமான ஆட்களாக இருந்தாலும் இவர் அவர்கிட்ட கேட்டார்னு சொன்னால் அவரை இவர் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கணும். ஒரு காலத்தில் 2 பேரும் வாழ்ந்தால் மட்டும்தான் இவர் அவர்கிட்ட கேட்டார் என்று அவர் இவருக்கு சொன்னார் என்று சொல்ல முடியும். அவருக்கும் இவருக்கும் காலத்தால் வித்தியாசங்கள் இருக்குன்னு சொன்னால் நேரடியாக கேட்டே இருக்க முடியாது. அப்போ யாரோ இடையில ஒரு ஆள் வழியாக தான் கேட்டிருக்கணும். அந்த ஆள் யார்? அவர் ஒரு பொய்யாராக இருக்கலாம்ல, அவர் பலவீனமாக இருக்கலாம்ல, அது என்னென்ன விவரம் தெரிஞ்சாகணுமே. அதனால் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி ஹதீஸையும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இதை காரணம் காட்டி இது அறிவிப்பாளர்கள் சரி என்று சொன்னாலும் கூட இது சரியில்லைன்னு சொல்லி பைஹக்கி அந்த ஹதீஸு கீழே, இந்த ஹதீஸு கீழே சொல்றார், ஃபீஹாதா இர்சாலுன் பைன் அபில் பக்தரி வாலியின், அபுல் பக்தரிக்கும் அலிக்கும் இடையில இங்கே தொடர்பு அறந்து போன நிலைமை இருக்கிறது. அவங்களுக்குள்ள எந்த ஒரு சந்திப்பும் கிடையாது, ஒரு காலத்தில் உள்ளவங்க கிடையாது. அப்படிங்கிறதுனால இதுவும் பலவீனமாயிடுது. அப்போ எல்லாமே பலவீனமாக போயிடுச்சு. அடுத்ததாக இன்னொரு ஹதீஸ் தாரகுத்தினில் வருது, வேறு அறிவிப்பாளர் வழியாக. அது யார் சொல்கிறேன்னா, அபூ ராஃபி ரசூல்லா சொன்னதாக அபூ ராஃபி சொல்கிறாரு. அபூ ராஃபி சொன்னதாக சுலைமான் என்பவர் சொல்கிறாரு. சுலைமான் சொன்னதாக இஸ்மாயில் பின் முஸ்லிம் அல் மக்கி என்பவர் சொல்கிறாரு. இவரை ஹதீஸ்கள்லாம் நிராகரிக்கப்பட்டது என்று சொல்லி யஹ்யா அப்துல் ரஹ்மான் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. யஹ்யா இப்னுல் கத்தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் ஹதீஸை குழப்பி அறிவிப்பார். ஒரு ஹதீஸை 3 வகை அறிவிப்பார். இன்னைக்கு காலையில் கேட்டால் ஒரு விதமாக அறிவிப்பார், மத்தியானம் போய் கேட்டோம்னா அதை வேறு மாதிரி சொல்லுவார், சாயந்தரம் கேட்டோம்னா வேறு ஒரு ஹதீஸை 3 விதமாக சொல்கிறார் அவர். அப்போ சொந்தமாக அறிவிக்கிறார். மனப்பாடம் பண்ணி அறிவித்தா அப்படி தான் வரும். ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி பண்ண செய்திகள் முன்ன பின்ன சொல்லலாம். ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்ட செய்தியை சொல்வது மனப்பாடத்தில் தான் சொல்லணும். எப்படி வந்துச்சோ அப்படி தான் சொல்லணும். அதே 3 விதமாக அறிவிப்பார்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா, யஹ்யா கத்தான்கிற அறிஞர் சொல்கிறாரு. அதே மாதிரி இஸ்மாயில் என்பவர் யுக்திவ் நிறைய தப்பு செய்வார்.
இதை இப்னு உயைனா சொல்கிறார். அஸ்அலு அனில் ஹதீஸ், ஒரு ஹதீஸை பற்றி நான் அவர்கிட்ட வந்து விவரம் கேட்குவேன். பொமாக்கான எதிரி செய்யா, அவன் எதையுமே அறிந்திருக்க மாட்டார், அதை பற்றி அவருக்கு ரிப்ளை சொல்ல தெரியாது அப்படிங்கிறாங்க. அகமது இமாம் சொல்கிறாங்க முன்குருள் ஹதீஸ், இவருடைய ஹதீஸில் நிராகரிக்கப்படும்ங்கிறாங்க. சமுராங்கிறவங்க சொல்கிறாங்க அஹாதீஸ் மனாக்கீர், முன்கரான நிராகரிக்கப்பட்ட ஹதீஸில் இவர் அறிவித்திருக்கிறாருங்கிறாங்க. இப்னு மயின் சொல்கிறாங்க லைசபி ஷையின், இவர் கணக்கில் வரமாட்டாருங்கிறாங்க. இப்னுல் மதீனி சொல்கிறாங்க லாய் குத்தபு ஹதீஸ், இவருடைய ஹதீஸை எழுதக்கூடாதுங்கிறாங்க. ஃபல்லாஸ் சொல்கிறாரு கான லைஃபன் ஃபில் ஹதீஸி, ஹதீஸில் ரொம்ப வந்து பலவீனமானவராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. ஜவுசஜானி சொல்கிறாரு வாஹின் ஜித்தன், ரொம்ப பலவீனமான ஒரு ஆள் அப்படிங்கிறாங்க. அபூசுரா சொல்கிறாங்க இவங்களாம் மேதைகள், ஹதீஸ் கலையடி மேதைகள், அவங்களாம் விமர்சிக்கிறாங்க லைஃபுல் ஹதீஸ், ஹதீஸில் பலவீனமானவருங்கிறாங்க. அபு ஹாத்தம் சொல்கிறாரு லைஃபுல் ஹதீஸ் முக்தலைத்தும், ஹதீஸ்லையும் பலவீனமானார், மூளை குழம்பி போன ஆள், அவர் குழம்பி போன ஒரு ஆளுன்னு வேறு என்ன செய்கிறாங்க அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி புகாரி சொல்கிறாரு தரக்கஹு யஹ்யா இப்னு மஹதி தரக்கஹு இப்னுல் முபாரக், யஹ்யா இப்னு மஹதி இப்னுல் முபாரக் 3 பேருமே இவரை விட்டு விட்டார்கள் என்று புகாரி சொல்கிறார். இந்த 3 அறிஞர்களுமே இவரை கணக்கில் எடுத்துக்கொள்ளலை அப்படின்னு புகாரி சொல்லியிருக்கிறார். நசை சொல்கிறாரு மத்ருக்குல் ஹதீஸ், இவரோட ஹதீஸுகள்லாம் விடப்பட்டு விட வேண்டும் அப்படிங்கிறாரு. இப்னு ஹதீஸ் சொல்கிறாரு அஹாதீது கைர் மஹ்பூலத்தின், இவருடைய ஹதீஸ்கள் எதுவுமே வந்து பாதுகாக்கப்பட்டவை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அது இப்னு ஹிப்பான் இதே மாதிரி தான் சொல்கிறாரு. எல்வீர் மனாக்கீரை, முன்கரான நிராகரிக்கப்பட்ட ஹதீஸ் எல்லாம் அறிவிப்பாருங்கிறார். அதே மாதிரி அபு அலி ஹாஃபில் அவர் சொல்கிறாரு லைஃபுன் பலவீனமானார். இப்னு ஹுசைமா என்ன செய்கிறாருன்னா இவருடைய சில ஹதீஸில் அறிவிச்சிட்டார். பிறகு தெரிஞ்ச பிறகு நான் அவருடைய உறவிலிருந்து நான் விலகி கொள்கிறேன்கிறார். நான் சில முன்னப்பின்னு அறிவிச்சிருக்கிறேன் நம்பி, பிறகு தகவல்லாம் கிடைச்சிருச்சு, இனிமேல் நான் அவர்கிட்ட அறிவிக்க மாட்டேன், நான் அதுலேருந்து விலகி கொள்கிறேன். இப்னு ஹுசைமா வந்து இவரிடமிருந்து நான் விலகி கொள்கிறேன்னா நடத்தான் பழைய அறிவிப்புல என் கிதாப்புலேருந்து காட்டிவிடாதியே, நான் அவரை தெரியாத காலத்தில் அறிவிச்சு விட்டேன்னு அவர் வாபஸ் வாங்குறாரு. பஸார் சொல்கிறார் லைசபில் கவி, இவர் வலுவான ஆள் கிடையாது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஃபசவி என்பவர் என்ன செய்கிறாருன்னா யாரையெல்லாம் புறக்கணிக்கணுங்கிற ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார், அதில் இவர் பேரையும் இடம்பெற செஞ்சிருக்கிறார். ஹாக்கிம் சொல்கிறாரு லைசபில் கவி இந்தகும், அறிஞர்கிட்ட இவர் பலவீனமான ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. உக்கைலி தௌலாபி சாஜி இப்னுல் ஜாரூது இன்னும் பலரும் பலவீனர்கள்ங்கிற பேரில் கித்தாப் எழுதியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பலவீனர்கள்னு பல கித்தாப் ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்காங்க. உக்கைலி தனியாக எழுதியிருக்கிறார், தௌலாபி எழுதியிருக்கிறார், சாஜி எழுதியிருக்கிறார், இப்னு ஜாரூத் எழுதியிருக்கிறார். பலவீனமானவர் யாருன்னு 4 பேர் கித்தாப்னு இந்த ஆள் பேர் வரும். 4 பேருடைய கித்தாபில் என்ன இருக்குது, பலவீனமானவர் பட்டியலில் இவருடைய பேர் இடம்பெறும். அப்படி போல விஷயம் இருக்குது. அப்போ இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு பலவீனமான ஹதீஸ்ன்னு வந்த பிறகு இதை வைத்துக்கொண்டு கொடுத்த பொருளுக்கு திரும்ப ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. சரி என்று வைத்து கொண்டாலும் அந்த கருத்தை தரவில்லை. ஆனால் இதே சம்பவம் முஸ்லீம்லையும் புகாரிலையும் வேறு மாதிரி வருது. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஜக்காத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. யார்கிட்ட? அப்பாஸிட்ட வசூல் பண்ணுற. அதான் சம்பவம். அப்பாஸ் இடத்துல வந்து ஜக்காத்தை வசூலிப்பதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை ரசூலுல்லாஹ் அனுப்புகிறாங்க. அவர் கேட்கும்போது கொடுக்க மறுத்துட்டார். மறுத்தவொன்னே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னோன்னு என்ன செய்கிறாங்க, அது போன வருஷமே சேர்த்து வாங்கியாச்சுப்பா, சென்ற வருஷமே நினைஞ்சிட்டார், இந்த வருஷத்து ஜக்காத்தையும் சேர்த்து அவர் தந்து விட்டார், போன வருஷமே வாங்கியாச்சு இந்த வருஷம் ஜக்காத்தை அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லிடுறாங்க. அவரை குற்றமற்றவர் ஆக்குற மாதிரி வந்துடுது. ஆனால் இதே சம்பவத்தை வந்து அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. இது முஸ்லீமில் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புகிறாங்க. அனுப்பின உடனே 3 பேர்கிட்ட அனுப்புகிறாங்க. நிறைய பேர்கிட்ட அனுப்புகிறாங்க. இந்த 3 பேரும் கொஞ்சம் பிரச்சனை கிளப்பின ஆளுக்கு 3 பேர் நிறைய பேர்கிட்ட வசூல் பண்ண அனுப்பியிருப்பாங்க. போன ஆட்களில் இந்த மூணு ஆளுக்கு மட்டும் என்ன செய்கிறாங்க, அந்த ஜக்காத்தை வந்து மறுத்துருக்குறாங்க. 3 ஆள் யாருன்னு கேட்டால் இப்னு ஜமீல்னு ஒரு ஆள், ஹாலித் இப்னுல் வலீத் ஒரு ஆள், அப்பாஸ் ஒரு ஆள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க, நிறைய பேர்ட்டு ஜக்காத்து வசூல் பண்ணிட்டு வர்றாங்க. அப்பாஸ் தரமாட்டேன்ட்டாருங்கிறாங்க, ஹாலித் இப்னு வலீதும் தரமாட்டேன்ட்டாருங்கிறாங்க. உங்களை தரமாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அந்த அவங்க ஒரு காரணத்தை சொல்லியிருப்பாங்க, அது பின்னாடி அதில் விளங்குது. ரசூலுல்லாஹ் அதை விளக்கிடுவாங்க. இப்னு ஜமீல் என்பவரும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து முறையிடுவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் முறையிடுவார். அப்போ அப்பாஸுக்கு ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு கேட்டால், இந்த அப்பாஸ் வந்து என் குடும்பத்தை சேர்ந்தவர், என்னுடைய சித்தப்பா வந்து தகப்பன் இடத்துல உள்ள ஒரு ஆள், அதனால அவர் அந்த ஜக்காத்தையும் கொடுக்கணும், அது போன்ற இன்னொரு மடங்கு ஒரு பெனால்ட்டி போடுறேங்கிறாங்க. இதே சம்பவம் அங்கே வந்து 2 வருஷ ஜக்காத்தை வாங்கினதா சொல்கிறாங்க. இந்த முஸ்லீமில் இதே சம்பவத்தை முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் எப்படி வருதுன்னா, ஃபஹிய அலைய மிசுல்ஹாமாகா, அவர் தர வேண்டிய விஷயம் வந்து என்னை சேர்ந்தது, நான் தானே, அவருடைய மகன் தானே, பெரிய பாப்பா தராட்டி பிள்ளை தானே தரணும்,
அது போன்ற ஒன்றை வந்து சேர்த்து நான் தர்றேங்கிறாங்க. ஃபைன், அதாவது ஃபைன் தனக்கு தானே போட்டுக்கிறாங்க. அவர் மறுத்ததுனால, அவர் மறுத்ததுக்காக வேண்டி அதை நான் தந்துடுறேன், அதை மட்டும் தரமாட்டேன். அவருக்கு 1 லட்ச ரூபா ஜக்காத்துன்னா இன்னொரு 1 லட்ச ரூபா சேர்த்து நான் தருவேன், 2 லட்ச ரூபாயை தருவேன்னு சொல்லி அவர் மறுத்ததாக முஸ்லீமில் வருது. புகாரிலே வர்ற ஹதீஸ் நம்பது 1468. அதில் படித்து பார்த்தீங்கன்னா இதே விஷயந்தான் வரும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ்கிட்ட வசூல் பண்ண சம்பவத்தில் வந்து அவங்க ஃபைன் தான் போட்டிருக்கிறாங்க, 2 வருஷம் ஜக்காத்தை வாங்கினதாக சொல்லலை. அவர் மறுத்திருக்கார்ல, சொந்தக்காரராக இருந்து மறுத்திருக்கார்ல, மறுத்தாரையானால் மறுத்ததுக்காக வேண்டி ஃபைன் போட்டிருக்கிறாங்க. ஹாலித் இப்னு வலீதுக்கு மறுத்தாரில், அதுக்கு ரசூலுல்லாஹ் காரணம் சொல்கிறாங்க. ஹாலித் இப்னு வலீதுக்கு அநியாயம் பண்ணுறிய, அவர் எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டார், தன்ட்ட உள்ளதை எனக்கு வேணான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு, அவர்கிட்ட போய் நீங்கள் ஜக்காத்து கட்டிய. அவர் இதுக்கு வசூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து தன்னுடைய தளவாடங்கள் ஆயுதங்கள் அனைத்தையும் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஒப்படைத்து விட்டு போய்விட்டார். அவர்கிட்ட எதுக்கு நீங்கள் கேட்டீங்க, அநியாயம் பண்ணுறீங்க, அவர்கிட்ட கேட்டிருக்கக்கூடாது. இந்த இப்னு ஜமீலுங்கிறவர் அல்லாஹ் ஏழையை வச்சுருந்தான், பணக்காரனை போன பிறகு மாட்டேங்கிறாரு, அதை வசூல் பண்ணிடுவோம், கம்பல்சரியாக வசூல் பண்ணிடுவாங்க. அது ஒரு விஷயம். அந்த இப்னு ஜமீல் மட்டும்தான் தப்பு செஞ்சுருக்கிறார், ஹாலித் இப்னு வலீது தப்பு செய்யலை, அப்பாஸ் தப்பு செஞ்சுருக்கிறார், மறுத்திருக்கார்ல. மறுத்ததுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து பனிஷ்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. அவருக்கு பதிலாக நான் என்னை சேர்ந்ததுன்னு என்ன அர்த்தம், நான் தர வேண்டியது ஜக்காத்தில் உங்கள் வந்து அப்பா அக்கா மகன் கொடுக்குறது தானே, அது மாதிரி கொடுத்துட்றாங்க. அப்போ அப்பாஸுக்கு வந்து 2 வருஷம் ஜக்காத்து வசூல் பண்ணதாக சொல்லுவது தவறு. அவருக்கு மறுத்ததுக்கு சேர்த்து 2 மடங்கு ஃபைன் தான் போட்டிருக்காங்களே தவிர, 2 மடங்காக வாங்கியிருக்காங்களே தவிர என்ன செய்யலை, அவருக்கு வந்து போன வருஷத்து ஜக்காத்தை வாங்கணுங்கிறது கிடையாது. அப்போ இந்த ஒரு ஹதீஸை வச்சு ஆதாரம் காட்டுவாங்க. இந்த ஹதீஸை வைத்து கொண்டு இப்னு ஹஜர் அவர்கள் வேறு மாதிரிலாம் விளக்கம் கொடுத்துருவாங்கல்ல, அவர் ஒரு அழகான விளக்கம் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இப்படி நடந்து கொண்டார்கள் என்று கேட்டால், தன்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு, தன்னுடைய அந்தஸ்துக்கு ஏற்றவாறு, தன்னுடைய நேர்மையை நிலைநாட்டுவதற்கு ஏற்றவாறு தான் ரசூலுல்லாஹ் அப்படி நடந்து கொண்டார்கள். மற்றவன் தரலன்னா ஜக்காத்து மட்டும் வாங்க, என் குடும்பத்தால் தரலன்னா ஃபைன் போட்டு வாங்க. அது போன்ற ஒரு மடங்கை ஃபைன் போடுறதுங்கிறது கிடையாது. இவருக்கு வேணும்னு போட்டாங்க, ஜக்காத்து தரலன்னா இப்போ திருப்பி வாங்கிட்டு வான்னு சொல்லி தான் அனுப்பணும், ஃபைன் போட்டு வாங்குறதுங்கிறது கிடையாது. அது போன்ற ஒரு மடங்கை ஏன் ரசூலுல்லாஹ் போட்டாங்கன்னு கேட்டால், தன்னுடைய குடும்பத்தில் இப்படி செய்கிறாங்களே, இப்போ நமக்குன்னு ஒரு தகுதி இருக்கு இல்லையா, நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு இல்லையா, நம்ம பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கா இல்லையா, அப்படிங்கிறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் இதை செஞ்சாங்க என்று இதுக்கு இப்னு ஹஜர் விளக்கம் சொல்கிறார். அதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த சரியான ஹதீஸையும் எடுத்து போட்டுக்கிறாங்க, இதுக்கு மாற்றமாக உள்ளதையும் போட்டுக்கிறாங்க. அதுவும் சரி இதுவும் சரின்னு போயிட்டுருக்குறாங்க. ஒரு சம்பவம் தான் நடந்து, வருஷம் உமர்கிட்ட ஜக்காத்தை அனுப்பி போய் வசூல் பண்ண போகலை, அப்பாஸ்கிட்ட வசூல் பண்ண போகிறது ஒரு சம்பவம். ஒரு சம்பவத்தில் இது சரின்னா அதெல்லாம் பொய்யின்னாயிடுது, இதுதான் சரி என்றால் அது பொய்யின்னாயிடுது. ரெண்டாவது, அறிவிப்பாளர்கள்லாம் என்னவா இருக்கிறாங்க, பலவீனமாக இருக்கிறாங்க, அதில் எந்த அறிவிப்பாளருமே சரியில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 2 வருஷம் ஜக்காத்தை வாங்கினாங்க, அதனால் கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுக்கணும்னு சுற்றிக்கிட்டு வர்றாங்க. அப்போ கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுக்கணுங்கிற அர்த்தம் வராதுங்கன்னு ஞாபகமாக வச்சுக்கிறீங்க. 2 வருஷம் ஜக்காத்தை வாங்கினாங்கன்னு ஒத்துக்கொண்டாலும் கொடுத்த பொருளுக்கு இன்னொருக்கா கொடுங்கிறதுக்கு வரவே வராது. அடுத்து வந்து இன்னும் ஒரு கடைசியாக ஒரு ஹதீஸ், இந்த கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுக்கணுங்கிறதுக்கு காட்டக்கூடிய ஆதாரம் இவ்வளோ 3 தான் காட்டுறாங்க. 3னா 3 வகை. அப்பாஸுடைய ஹதீஸ் அது 10 ஹதீஸ் இருக்குங்க, சேர்த்து ஒரு ஹதீஸை நான் சொல்லியிருக்கிறேன். 3 வகையான ஆதாரம் தான் காட்டுறாங்க. அனாதை சொத்துங்கிறது நிறைய ஹதீஸ் இருக்குது, அதெல்லாம் சேர்ந்து ஒன்று. அனாதைகள் சொத்தை வியாபாரம் பண்ணுங்கன்ற கருத்தில் வரக்கூடிய ஹதீஸுகள் 10 20 இருந்தாலும் சரி, அதெல்லாம் சேர்ந்து ஒன்று. அப்பாஸ்கிட்ட 2 வருஷம் ஜக்காத்து வசூல் பண்ணாங்கன்னு நிறைய ஹதீஸை காட்டினாலும் எல்லாம் ஒரு கருத்து தானே, அனைத்துக்கும் ஒரே அறிவிப்பாளர்களில் வித்தியாசமான பதில் இருந்தாலும் கருத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். 3வது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு ஆண்டும் வசூலிக்க வேண்டும் என்று ஒரு கருத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸை காட்டுறாங்க. ஒருத்தன் வந்து 3 காரியத்தை செய்தால் ஈமானை சுவைத்து விட்டான். அந்த 3 காரியத்தில் ஒன்று என்னன்னு கேட்டால், அல்லாஹ் மட்டும் வணங்குறது, அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. 2வது என்னென்னு கேட்டால், ஜக்காத்தை மனம் முவந்து அவன் என்ன செய்யணும்னு கேட்டால், அல்லாஹ்வுக்கு வருஷம் கொடுத்துடணும், ஜக்காத்தை மனம் வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ் எதுலாம் வருதுன்னு கேட்டால், அபூதாவுதில் வருது, அது மாதிரி பைஹ கீழே வருகிறது, அதே மாதிரி வந்து மூஜமு சகீர் தபரானி, இந்த 3 நூல்களில் வருகிறது. இந்த 3 நூல்களையும் வெவ்வேறு அறிவிப்பாளர்கள் வழியாக வருது. இந்த கருத்து எந்த கருத்து, ஈமானுடைய சுவையை சுவைப்பதாக இருந்தால் அவன் ஆண்டுதோறும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இந்த ஆண்டுதோறும்ங்கிறத எடுத்துக்கிட்டாங்க.
ஒவ்வொரு ஆண்டும் ஜக்காத்து கொடுக்கணும்ன்றது. இந்த ஒவ்வொரு ஆண்டும் ஜக்காத்து கொடுக்கணுங்கிற இந்த ஹதீஸ் சரியில்லை. ரெண்டாவது விஷயம், அந்த கருத்தை வைத்து கொண்டாலும் கொடுத்த பொருளை கொடுக்கணும்னு அதில் எப்படி வரும்? ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கணும்னா இந்த வருஷம் ஜக்காத்துக்கு கொடுத்துட வேண்டியது, அடுத்த வருஷம் வருவாங்க வசூலிக்கிறது. இந்த ஓராண்டு நிறைவடையணும்ன்ற கருத்து சொல்கிறாங்கல்ல, அந்த கருத்துக்கு வேண்டாலும் இது நிற்கும். ஆனால் இது பலவீனமானது. ஆனால் கொடுத்த பொருளுக்கு திருப்ப கொடுக்கணுங்கிற ஹதீஸ் கருத்தில் இப்படி வரும். ஆண்டுதோறும் ஜக்காத்து கொடுக்கணும். இந்த ஜனவரிக்கு ஜக்காத்து வாங்குவோம், அடுத்த ஜனவரிக்கு வருவோம், கொண்ட எவ்வளோ கொடுக்காம இருக்கு அது கொடு, கொடுத்ததுக்கே கொடுங்கிறது சொல்வதாக இருந்தால் தெளிவான வார்த்தைகளை கொண்டு காட்டணும். நீ கொடுத்து இருந்தாலும் கொடுத்ததுக்கு நீ திரும்ப தரணும். இன்னும் சொல்ல போனால் வேறு வேறு ஜக்காத்தையெல்லாம் நம்ம பார்க்கணும். விவசாயத்தில் அறுவடை செய்கிறான், அறுவடை செஞ்சோன்னு ஜக்காத்து கொடுத்துட்றான். அடுத்த வருஷம் போய் அதுக்கு ஜக்காத்தான் மர கேட்கலுமா? கேட்க வேண்டியல முடிஞ்சாச்சு அப்படிங்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, ஜக்காத்து ஒரு 100 மூட்டை நெல் வருது, ஜக்காத்து கொடுத்துவிட்டான். அடுத்த வருஷம் போய் போன வருஷம் 100 மூட்டை நெல் வந்துச்சுல, அதுக்கு ஜக்காத் தாங்கன்னு கேட்கலாமான்னு அதை கேட்கக்கூடாது. ஒவ்வொரு பொருளுக்கு வர நீங்கள் வருஷம் கொடுக்கணுங்கிற இதுவும் ஒரு பொருள் தானே. அப்போ அதுக்கு இல்லைங்கிறாங்க, புதையலுக்கு இல்லைங்கிறாங்க, கனிமத்துக்கு இல்லைங்கிறாங்க. இது ஒன்றுக்கு மட்டும்தான் திருப்பிங்கன்னு என்ன செய்கிறாங்க சொல்ல வர்றாங்கங்கிற பார்க்குறோம். அப்போ இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஹதீஸ் பைஹக்கியில் வர்ற ஹதீஸை எடுத்துக்கிடுவோம். இந்த பைஹக்கியில் வரக்கூடிய ஹதீஸை அம்ர் இப்னுல் ஹாரிஸ் என்பவர் அறிவிக்கிறார். 3லையுமே அவர் வருவார். அம்ர் இப்னுல் ஹாரிஸ் என்பவர் அறிவிக்கிறார். இந்த அம்ர் இப்னுல் ஹாரிஸுங்கிறத பற்றி தேடுதுன்னு தேடி பார்த்தாலும் ஒரே ஒரு வரி தான் அவரை பற்றி கிடைக்கிறது. ஹதீஸ் கலையில் அம்ர் இப்னு ஹாரிஸ் அறிவித்தார்னு சொல்கிறாங்க. ஒரு அறிவிப்பாளர் சரியான ஆளாக இருந்தார்னு சொன்னால் அவரை பற்றி ஒவ்வொரு அறிஞரும் குறிப்பிட்டுருவாங்க. இவர் அப்படி நல்லவர், கெட்டவர், புகழ்ந்தோ இகழ்ந்தோ, குறை சொல்லியோ பாராட்டியோ ஏதாச்சும் ஒன்று பேசியிருப்பாங்க. அவரை பற்றி இருக்கும். பிறப்புல இருந்து இறந்த தேதி வரைக்கும் எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு அறிவிப்பாளர்னு சொன்னால் அவருடைய சொந்த ஊர் எது, போனது வந்ததுக்கு என்னென்ன கிடைக்குதோ அது முழு வரலாறாக இருக்காது, தேவையான வரலாறுகள்லாம் இருக்கும். அப்படி ஒரு ஆளை பற்றி தகவல் கிடைக்கணும். இந்த அம்ர் இப்னு ஹாரிஸை பற்றி சொல்லும் பொழுது தேடுன்னு பார்த்தாலும் இந்த தஹபிங்கிறவர் மட்டும்தான் இவரை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், லா துரஃபு அதாலத்துஹு, இவருடைய நேர்மை அறியப்படவில்லைங்கிறார். ஒரு விஷயம் தான் கிடைக்கிறது. அந்த கிடைக்கிறது என்னென்னா ஒன்றும் தெரியலைங்கிறார். இவரை பற்றி எந்த ஒரு நேர்மையாக நாணயமான ஆளா என்பது அறியப்படவில்லைன்னா இவரை பற்றி எந்த டீட்டெயிலும் இல்லை. இப்போ டீட்டெயில் இல்லை நானே கூட சொல்லிட்டு போயிடலாம், அவரை சொல்லிட்டாருன்னா வெயிட்டாக போயிரும்ல, நீ பார்க்காம இருந்துருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது எல்லாத்தையும் தேடக்கூடிய தஹபிங்கிற அறிஞர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், லா துரஃபு அதாலத்து, அவருடைய நேர்மை அறியப்படவில்லை. நேர்மைன்னா அவர் நேர்மையான ஆளை நிரூபிக்கணும். அப்போ தான் அவருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்வாங்க. இவர் என்ன மாதிரியான ஆள், கரெக்டான ஆள் தானா, எல்லாத்துக்கும் டீட்டெயில் ஆதாரம் இருக்கணும். அப்படி எதுவுமே அறியப்படவில்லை, யாருக்கும் தெரியாத ஒரு ஆளுங்கிறார். அப்போ யாருக்கும் தெரியாத ஒரு ஆள் அம்ர் இப்னு ஹாரிஸ் என்பவர் வழியாகத்தான் இந்த ஹதீஸ், எந்த ஹதீஸு பைஹக்கியில் வரக்கூடிய ஹதீஸ் இருக்குது. அது போக அந்த அம்ர் இப்னு ஹாரிஸ் யாருக்கு அறிவிக்கிறார் என்று கேட்டால், இஸ்ஹாக் பின் இப்ராஹிம் என்பவருக்கு அறிவிக்கிறார். அந்த இஸ்ஹாக் பின் இப்ராஹிம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவர் நம்பிக்கையான கிடையாது, நான் அவர் பொய் சொல்வார் என்று சந்தேகப்படுகிறேன் என்று முகமது இப்னு அவுன் என்பார் சொல்கிறார். இவருக்கு இவ்வளவு தான் கிடைக்கிறது, அதிகமாக கிடைக்கல. அப்போ அம்ர் இப்னு ஹாரிஸை பற்றி ஒரு விவரமும் கிடைக்கல. இந்த அடுத்த அறிவிப்பாளரை பற்றி என்ன கிடைக்குன்னா, நசையை சொல்கிறாரு நம்பிக்கையான ஆள் இல்லைன்னு சொல்லி. அதே மாதிரி முகமது அவுஃப் சொல்கிறாரு இவர் பொய் சொல்வார் எனக்கு சந்தேகமாக இருக்குது. இவ்வளோ தான் கிடைக்கிறது, வேறு பரவலான விவரங்கள்லாம் இல்லை, அறியப்பட்டவராக இல்லை. அப்போ ஒருத்தர் அறியப்படாதவராக இருக்கார், ஒருத்தர் அறியப்பட்டிருக்கிறாரு, நான் பொய் சொல்வார் என்று சந்தேகப்படுவோராக அறியப்பட்டிருக்கிறார். அப்போ 2 பலவீனமான அறிவிப்பாளர்களை வைத்து கொண்டு தான் ஒவ்வொரு ஆண்டும் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் வந்தாலும் அது கொடுத்ததுக்கு திருப்பி கொடுக்கணும் நேரத்தை தராது, ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் வந்தாலும் எதை தரேன், வருஷம் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கணும்ன்ற கருத்தை தான் தரும். அதுவே இல்லைன்னு சொல்லிவிட்டோம். அதுவே இந்த பலவீனமான ஹதீஸினால அது போய் ஒத்துக்கொண்டால் கூட இன்னைக்கு நான் கொடுத்த ஒரு ₹1,00,000 ஜக்காத்து கொடுத்து விட்டேன், இதுக்கு திரும்ப கொடுக்கணுங்கிற கருத்து எப்படி இதுக்கு வரும்? அடுத்த வருஷம் வரும்போது அடுத்த வருஷத்துக்குரிய நான் வரது ஜக்காத்து கொடுப்பேன். உங்கள் கருத்து பிரகாரம் அது அடுத்த வருஷங்கிறது கணக்கு கிடையாது. நம்ம நாளைக்கு கூட கொடுக்கலாம். இன்றைக்கி வர வருமானத்தை இன்னைக்கு கொடுப்போம், நாளைக்கு வர வருமானத்தை நாளைக்கு கொடுப்போம், என்னைக்கு வருது அன்னைக்கு கொடுத்துட்டு போயிடும். வருஷங்கிற டாப்பிக்கே இல்லை. இவங்க அதை ஒத்துக்கிட்டாலும் கூட அதிகபட்சமாக அதில் என்ன சொல்ல முடியும்னு கேட்டால், ஒரு ஆண்டுதோறும் ஜக்காத்து கொடுங்க என்றதை சொல்ல முடியும். ஆனால் கொடுத்ததுக்கு திரும்ப கொடுங்கிறதை சொல்லவே முடியாது. அந்த கருத்தை இது தரவே தராது. அப்போ அந்த பலவீனமாக வர இருக்குது. அம்ர் இப்னு ஹாரிஸை சொன்னாமா, அவரும் பலவீனமாக இருக்கிறாரு, இஸ்ஹாக்கும் பலவீனமாக இருக்கிறார். அடுத்து என்னென்னு கேட்டால், இதே விஷயம் அபூதாவுதில் இருக்குது. அபூதாவில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சாலிம் என்பாருடைய
ஒரு புத்தகத்தை நான் பார்த்தேன். அபூதாவூத் சொல்கிறார். அபூதாவூத் எப்படி சொல்கிறார்? சாலிம் என்பவருடைய ஒரு புத்தகம், கிதாப். அது எங்கே இருந்தது என்று சொன்னால் அம்ர் இப்னு ஹாரிஸ் என்பவருடைய குடும்பத்தாரிடத்தில் இருந்தது. அதில் இந்த மாதிரி எழுதப்பட்டிருந்தது அப்படிங்கிறார். அப்போ முதல்ல நம்ம சொல்லிட்டு இந்த அம்ர் இப்னு ஹாரிஸ்னா யாருன்னு தெரியாதுன்னு அந்த தஹபி சொன்னார்ல, அவருடைய நேர்மை அறியப்படவில்லை, லா யோர்ஃபு அதாலத்துஹு, அவருடைய நேர்மை அறியப்படவில்லைன்னு சொல்கிறார்ல, அந்த ஆளுடைய குடும்பத்தார்கிட்ட போய் கித்தாபை பார்த்தாராம். அந்த ஆளுடைய குடும்பத்தார்னா யார், அந்த கித்தாப் அவருடையதுன்னு யார் உறுதிப்படுத்தினா? ஒரு புஸ்தகத்தில் எழுதி காட்டியிருக்கிறாங்க, அந்த புஸ்தகத்தை நான் பார்த்தேங்கிறார். இப்படியான விஷயங்களை ஹதீஸ்களில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அறிவிப்பாளர் புத்தகத்தை காட்டினா கூட அந்த புத்தகத்தை நான் தான் எழுதினேன்னு சொல்லி உங்கள்கிட்ட தந்தால் தான் நீங்கள் என் பேரில் நீங்கள் அறிவிக்க முடியும். நீங்கள் நான் நோட்ஸை கூட எழுதி வச்சுருப்பேன், நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் பிஜி சொன்னால் அறிவிச்சிட முடியாது. அந்த காலத்தில் அறிவிக்கிறதா இருந்தால் பர்மிஷன் கொடுக்கணும். ஒருத்தருடைய நூலை வந்து நான் வெளியிட்டதை நீங்கள் அறிவிக்க முடியும். நான் புத்தகமாக வெளியிடுறது பர்மிஷன். நான் புத்தகமாக வெளியிடாமல் என்ன செய்கிறேன், ரெஃபரன்ஸ் எழுதி வச்சுருக்கிறேன். வச்சதை நாளைக்கு சில அழிப்பேன், சிலதை நீக்குவேன், சிலதை திருத்துவேன், சிலதை கழிப்பேன். நீங்கள் வாட்டு நான் எழுதி வச்சுட்டு இந்த பிஜே சொல்லியிருக்கா நீங்கள் சொல்லலாமா? நானே மக்களுக்கு சொல்லாத ஒன்றை நான் சொன்னதை நீங்கள் சொல்லலாமா? அப்போ ஒருத்தருடைய கித்தாப்பில் இருக்குன்னு அறிவிப்பதாக இருந்தால் அந்த கித்தாப்புக்காரர் என்ன செய்யணும், இது என்னுடைய கித்தாப், எல்லாம் செக் பண்ணிக்கிட்டேன், எல்லாம் சரி பார்த்த ஒரு கித்தாப்பு தான் இது, நீங்கள் யாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு அறிவித்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய கித்தாப்பில் உள்ளது என்ன செய்யணும், அறிவிக்கணும். இதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் அம்ர் இப்னு ஹஸ்முன்னு ஒரு ஆளுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு கடிதம் எழுதினாங்க. என்ன கடிதம் எழுதினா, தூய்மை இல்லாதவர்கள் குர்ஆனை தொடக்கூடாது. அவர் ஒரு பகுதி கவர்னர் அனுப்பும்போது எழுதின ஒரு கடிதம் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு ஒழுங்கு இல்லாமல் குர்ஆனை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த தூய்மையற்றவர்கள் குர்ஆனை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அம்ர் இப்னு ஹஸ்முடைய கடிதம்ங்கிற அந்த கடிதத்தை அம்ர் இப்னு ஹஸ்ம் கொடுத்தாரா? அம்ர் இப்னு ஹஸ்ம் கடிதம் என்று சொல்லுவார் யாருன்னு கேட்டால் அந்த காலத்தில் வாழக ஒருத்தர். அம்ர் இப்னு ஹஸ்முடைய மகனும் இல்லை, பேரனும் இல்லை, கொள்ளு பேரங்காலத்தில் உள்ள ஆள் சொல்கிறாரு அம்ர் இப்னு ஹஸ்முடைய கடிதத்தில் இப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. முதல்ல அம்ர் இப்னு ஹஸ்முடைய கடிதம்னா அவர் உறுதிப்படுத்தணும், இந்த கடிதம் தான் எனக்கு ரசூலுல்லாஹ் வந்துச்சு, இந்தாங்க ரசூலுல்லாஹ் எழுதின கடிதம்னு அவர் உறுதிப்படுத்தாத வரைக்கும் அவர் வீட்டில் இருக்கிற பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து அம்ர் இப்னு ஹஸ்முடைய கடிதம்னு சொல்ல முடியுமா என்று நம்ம போய் கேட்டிருக்கிறோம். அதே கேள்வி இங்கேயும் வரும். அபூதாவூத் சொல்கிறது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அம்ர் இப்னு ஹாரிஸ் குடும்பத்தாரிடத்தில் ஒரு கிதாபை நான் பார்த்தேன், அது அப்துல்லா இப்னு சாலிம் என்பவருடைய கித்தாபு. அவருடைய கித்தாபாக இருந்தால் முதல் அப்துல்லா இப்னு சாலிம் இதை பர்மிஷன் கொடுத்தாரா? முதல் அம்ர் இப்னு ஹாரிஸ்ன்ற யாருன்னு தெரியலையே. இவர் எந்த வீட்டில் பார்த்தேங்கிறாரோ அவர் யாருன்னு கேட்டால் அது தெரியல. அப்போ அம்ர் இப்னு ஹாரிஸ் என்பவருடைய குடும்பத்தாரிடத்தில் பார்த்தேங்கிறாரு. அம்ர் இப்னு ஹாரிஸ் என்பவர் அறியப்படாதவர். அப்போ குடும்பத்தார் என்ன யாருன்னு, குடும்பத்தார்னா எத்தனை பேர் இருக்கலாம்ல? ஒரு ஆளுடைய குடும்பத்தாருன்னா அவருடைய அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா, மவனா, பேரனா, யார் குடும்பத்தார்? அப்போ அம்ர் இப்னு ஹாரிஸே யாருன்னு தெரியலை. அவருடைய குடும்பத்தாரிடத்தில் நான் பார்த்தேன்னா எந்த குடும்பத்தார்ட்ட அவர் பார்த்தாரு, அந்த பேரை அவர் சொல்லணும். அபூதாவூத் அவருடைய வாப்பாட்ட பார்த்தேன், அவருடைய அம்மாட்ட பார்த்தேன், அவருடைய அண்ணன்ட்ட கேட்டேன், அவருடைய தம்பிட்ட கேட்டேன்னு அவர் சொல்லணும். அப்படி இல்லாமல் ஒரு ஆளுடைய குடும்பத்தாரிடத்தில் பார்த்தேன்னு சொல்வார்களே, ஆனால் இந்த மாதிரியான செய்திகளை டோட்டலாக நிராகரிச்சிருவாங்க. அப்படியான ஒரு அறிவிப்பில் தான் இந்த ஹதீஸ் வருது. எந்த ஹதீஸு? ஒவ்வொரு ஆண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும்னு வருது. இதுவும் நிற்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இல்லை. அடுத்ததாக வந்து இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் மூஜமு சகீரில் வருது. அதில் இதே மாதிரி தான் யார் வந்து 3 விஷயத்தை செய்கிறானோ ஈமானை சுவைத்து விட்டான்னு சொல்லும் பொழுது வருடா வருடம் தன்னுடைய சொத்துக்கு யார் ஜக்காத்து கொடுக்குறானோ அவன் என்ற வாசகம் வருகிறது. இது அறிவிக்கக்கூடிய ஆளில் யார் வர்றாருன்னா அபூ தகி அப்துல் ஹமீது பின் இப்ராஹிம் என்பவர் இடம்பெறுகிறார். இவரை பற்றி கேட்கும் பொழுது இப்னு அபி ஹாத்தம் சொல்கிறாங்க, கானலா யஹ்ஃபதுல் இஸ்னாத், இவர் சனதையே மனப்பாடம் பண்ண மாட்டார். இவர் வந்து மத்தனை மட்டும்தான் சொல்லுவார், அறிவிப்பாளரை சொல்லவே மாட்டார். அந்த மாதிரி ஒரு குறை உள்ளாள். ஓ யஹ்ஃபிது பாலல் மத்தனி, ஹதீஸில் வந்து அன்னைக்கு அறிவிக்கிறதா இருந்தால் ஆட்களோடு தான் அறிவிக்கணும். இன்னமல்லாமல் பின்னியாத்துன்னு அறிவிச்சா ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதை யார் சொன்னா? அந்த சஹாபி பேரை சொல்லு. அந்த சஹாபி யாருக்கு சொன்னார்? அந்த பேரையும் சொல்லு. அவர் யாருக்கு சொன்னார்? அந்த பேரையும் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த நூலாசிரியர் வரைக்கும் உள்ள லிஸ்ட்டை சொன்னால் தான் ஹதீஸாகும். சும்மா ஹதீஸை மட்டும் சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இவர் வந்து எப்படின்னு கேட்டால் ஹதீஸ்ன்னு சொல்லுவார், யார் சஹாபின்னு சொல்ல மாட்டார், தாபின்னு சொல்ல மாட்டார், யார் சொன்னார்னு சொல்ல மாட்டார், இவருக்கு எப்படி கிடைச்சுன்னு சொல்ல மாட்டார், ரசூல்லா சொன்னாங்கன்றவர். இவர் ரசூல்லா பக்கத்தில் இருந்த மாதிரி அப்படி அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள் என்று என்ன செய்கிறாங்க, அவரை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அவர் ஒரு கித்தாப் எழுதி வச்சுருந்தாராம். அவர் அந்த கித்தாப்லாம் வந்து காணா போச்சான். இவர் அறிவித்த ஹதீஸுகளை போய் கேட்குறாங்க அவர்கிட்ட, இந்த மாதிரி சொன்னீங்கள? இல்லை யாவத்தில் இல்லை,
அப்படி அப்படி சொன்ன மாதிரி நினைவு இல்லைட்டான் லா அகஃபலுஹா, எனக்கு நினைவில் இல்லைங்கிறான். அப்போ நினைவில் இல்லாத ஒரு ஆள் வந்து இதை அறிவிச்சார்னா இது யாபத்தில் அறிவிச்சாரா மனதில் அறிவித்தாலும் சரி சந்தேகமாயிடுச்சு, அந்த நிலையில் இருக்கிறார். அதே மாதிரி வந்து இவரை வந்து லைச ஹாதல் ஷைன் இவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறாங்க. லைச பிசுக்கத்தின் இவர் நம்பகமான ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அபுஹாத்தம் அவருடைய நூலில் விமர்சனம் குறைவாத்த விமர்சனம் வருகிறது. ஆனால் இவரை புகழ்ந்து சொல்லக்கூடிய பாராட்டக்கூடிய நல்ல ஒரு விமர்சனம் ஒன்றுமே இல்லை. ஆக இந்த வருடம் கொடுக்கணும்னு காட்டுவதற்குரிய இந்த ஒரு ஹதீஸுமே ஆதாரம் இல்லைங்கும் போது கொடுத்த பொருளுக்கு திருப்ப கொடுக்கணும்னு எதை வச்சு சொல்கிறாங்க? ஒரு ஆதாரம் கிடையாது. ஒரு ஜக்காத்தை கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அதோடு முடிஞ்சிருச்சு. இதை மட்டும் நம்ம ஒழுங்காக கடைப்பிடிச்சோம்னு சொன்னால் நிறைய ஜக்காத் புரட்சி அப்போ தான் ஏற்படும். ஜக்காத்து வந்து கொடுத்ததுக்கு திருப்பி கொடுக்க சொன்னீங்கன்னா கொடுக்க மாட்டார்கள். மார்க்கம் சொல்லுதுன்னு சொன்னால் கொடுப்பாங்க. ஆனால் மார்க்கம் அப்படி சொல்லலை. மார்க்கம் சொல்லவே இல்லைங்கும் போது நீங்களாக அப்படி ஒரு சட்டத்தை உண்டாக்கி சொல்லும் பொழுது திரும்பி திரும்பி கொடுக்கணுமே ஒன்றுமில்லாமல் போயிடுவோமேங்கிற ஒரு எண்ணத்துக்கு தான் வரும். ஒன்றுமில்லாமல் போங்கிற எண்ணத்தை உண்டாக்குறக்க ஜக்காத்து வளர்க்கும்னு எல்லாம் சொல்கிறான். இருபி சதக்காத் தர்மங்கள் கொடுத்தால் வளரும்னு எல்லாம் சொல்கிறான். நீங்கள் சொல்லக்கூடிய சட்டம் வந்து வளருங்கிறதுக்கு பதிலாக பயங்காட்டி நம்மளை திருவள்ளிப்பாட்டிருமேங்கிற மாதிரி அந்த சட்டம் இருக்கும் என்று சொன்னால் அப்படியான ஒரு சட்டத்தை ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதனால தான் ஜக்காத்துகள் அனைவரும் கொடுப்பது கிடையாது. எல்லாரும் இப்போ ஒரு தடவை கொடுக்கணுங்கிற உணர்ந்து இருக்கிற வீடு வாச சொத்து அனைத்தும் கொடுத்தார்கள்னு சொன்னால் பெருமளவுக்கான நிதி திரண்டு ஏழைகளுக்கு என்ன செய்யும், அது உதவக்கூடியதாக மாறிடும். அது விளங்காமல் சொல்கிறாங்க. இதுக்கடுத்து நம்ம என்ன செய்வோம்னா சட்டங்களுக்கு போயிடுவோம். அதான் முக்கியமான விஷயங்கள்.